12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 5 அணைவு வேதியியல். இந்த வீடியோவிலே இந்த பாடத்தினுடைய முக்கிய பகுதிகளை தொகுப்பு 1 என்ற வகையில் பார்ப்போமா? அணைவு சேர்மங்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்சஸ் பற்றி தெரிந்து கொள்வோமா? அணைவு சேர்மங்கள் மற்றும் இரட்டை உப்புக்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கரைசல் நிலையில் உள்ள சேர்மங்களை ஒன்றோடு ஒன்று கலந்து அக்கரைசலை ஆவியாக்கினால் உருவாகும் சேர்மம் செயற்கை சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. செயற்கை சேர்மத்தினுடைய பண்பை அடிப்படையாக கொண்டு இவை இரண்டாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று இரட்டை உப்பு, மற்றொன்று அணைவு சேர்மம். இரட்டை உப்பு மற்றும் அணைவு சேர்மம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இரட்டை உப்பு FeSO4 என்ற எளிய உப்பான ஃபெரஸ் சல்பேட்டினுடைய கரைசலையும் NH4 twice SO4 என்ற வாய்ப்பாட்டை உடைய எளிய உப்பான அமோனியம் சல்பேட்டினுடைய கரைசலையும் ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த கரைசலை ஆவியாக்கும் பொழுது கிடைக்கின்ற சேர்மமானது FeSO4.NH4 twice SO4.6H2O. இந்த சேர்க்கை சேர்மமானது நீரில் கரைக்க அது தாம் பெற்றுள்ள அயனிகளை கரைசலில் தருகிறது. அதாவது Fe2+2NH4+2SO4 ஆகிய அயனிகளை கரைசலில் தருகிறது. இவ்வாறாக சேர்க்கை சேர்மம் தாம் பெற்றுள்ள அயனிகளை கரைசலில் தருவதன் காரணமாக இத்தகைய சேர்க்கை சேர்மங்களானது இரட்டை உப்புக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இங்கு பார்த்த இந்த இரட்டை உப்பினுடைய பெயர் மோர் உப்பு. மோர் உப்பினுடைய வேதி பெயர் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட். ஆக இரட்டை உப்பு என்பது செயற்கை சேர்மம். இது நீரில் கரைக்கும் பொழுது தாம் பெற்றுள்ள அயனிகள் அனைத்தையும் கரைசலில் தருகிறது. மேலும் இரட்டை உப்புக்கள் கரைசலில் தம்முடைய பண்பை இழக்கின்றன. அணைவு சேர்மம் FeCN twice என்ற வாய்பாடுடைய எளிய உப்பான ஃபெரஸ் சயனைடின் கரைசலையும் பொட்டாசியம் சயனைடு என்ற எளிய உப்பினுடைய கரைசலையும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஆவியாக்கும் பொழுது கிடைக்கின்ற சேர்மமானது K4FeCN6. இந்த சேர்க்கை சேர்மமானது நீரில் கரைக்க முழுமையாக அயனிடுவதில்லை. அதாவது 4K+ என்றும் FeCN6 4- என்றுமே அயனிடுகின்றன. ஆக இந்த சேர்க்கை சேர்மத்தில் உள்ள Fe2+ ஆனது கரைசலில் அயனியுறுவதில்லை. மேலும் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற Cn- கரைசலில் அயனியுறுவதில்லை. ஆக இத்தகைய சேர்மங்கள் அணைவு சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அணைவு சேர்மம் என்பது செயற்கை சேர்மம் நீரில் கரைக்கும் பொழுது தாம் பெற்றுள்ள அயனிகளை முழுவதையும் கரைசலில் தருவதில்லை. இவை தம்முடைய பண்பை கரைசலில் இழப்பதில்லை. முதலில் நாம் பார்ப்பது அணைவு சேர்மங்கள் மற்றும் இரட்டை உப்புக்கள், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் டபுள் சால்ட்ஸ். மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இரட்டை உப்பிற்கும் அணைவு சேர்மத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. இது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020 கேட்கப்பட்டுள்ளது. வரிசையில் இரட்டை உப்பு அணைவு சேர்மம். பாயிண்ட் நம்பர் 1. இரட்டை உப்பை நீரில் கரைக்கும் பொழுது தாம் கொண்டுள்ள அயனிகளை கரைசலில் தரும். அணைவு சேர்மங்களை நீரில் கரைக்கும் பொழுது தாம் கொண்டுள்ள அயனிகள் அனைத்தையும் கரைசலில் தருவதில்லை. 2. இரட்டை உப்பு கரைசலில் தங்களின் தனித்தன்மையை இழக்கின்றன. அதாவது இரட்டை உப்பினுடைய பண்பானது கரைசலில் மறைந்து போகிறது. அணைவு சேர்மங்கள் கரைசலில் தங்களின் தனித்தன்மையை இழப்பதில்லை. பாயிண்ட் நம்பர் 3. இரட்டை உப்பில் ஈதல் சகப்பிணைப்பு காணப்படுவதில்லை. அதே வேளையில் அணைவு சேர்மங்களில் ஈதல் சகப்பிணைப்பு காணப்படுகின்றன. பாயிண்ட் நம்பர் 4. இரட்டை உப்பிற்கான எடுத்துக்காட்டு P தொகுதி தனிமங்கள் ஒன்றில் நாம் படித்த மிக முக்கியமான உப்பான K2SO4.Al2SO4 thrice.24H2O என்ற வாய்ப்பாட்டை உடைய பொட்டாஸ் ஆலமானது இரட்டை உப்பிற்கான சான்று. அணைவு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு NiCO4, அதாவது நிக்கல் டெட்ரா கார்பனைலும் பொட்டாசியம் பெர்ரோசயனைடும், அதாவது K4FeCN6 அணைவு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டுகள். அணைவு சேர்மங்களுக்கான வெர்னரின் கொள்கை மற்றும் வரம்பு பற்றி எழுது.
எக்ஸ்பிளைன் வெர்னர்ஸ் தியரி அண்ட் லிமிட்டேஷன். இந்த கேள்வியானது மிக முக்கியமான கேள்வி. பொதுத் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்பட்டுள்ள கேள்வி. அணைவு சேர்மங்களுக்கான வெர்னரின் கொள்கையின் கருதுகோள்கள். 1. பெரும்பாலான தனிமங்கள் முதன்மை இணைதிறன் மற்றும் இரண்டாம் நிலை இணைதிறன் என 2 வகையான இணைதிற மதிப்புகளை பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக கோபால்ட் தனிமத்தை பார்ப்போம். கோபால்ட்டுக்கு 2 விதமான இணைதிற மதிப்புகள் உள்ளன. 1. முதன்மை இணைதிறன். முதன்மை இணைதிறனானது அந்த தனிமத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணுக்கு சமம். கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற எண் 3. அதே வேளையில் இதன் இரண்டாம் நிலை இணைதிறனானது அதனுடைய அணைவு எண்ணை குறிக்கிறது. கோபால்ட்டின் இரண்டாம் நிலை இணைதிறனானது அதாவது அணைவு எண்ணானது 6. பாயிண்ட் நம்பர் 2. பெரும்பாலான நேர்வுகளில் முதன்மை இணைதிற மதிப்பானது நேர்குறி உடையது. மேலும் சில நேர்வுகளில் 0 மதிப்பு உடையது. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் மைய உலோகமானது கோபால்ட். இதனுடைய முதன்மை இணைதிறனானது 3 என நாம் அறிவோம். உலோகங்கள் எப்பொழுதும் எலக்ட்ரான்களை இழப்பதால் கோபால்ட்டின் முதன்மை இணைதிறன் அதாவது ஆக்சிஜனேற்ற எண்ணானது 3+, அதாவது நேர்குறி உடையது. இந்த நேர்குறி உடைய முதன்மை இணைதிறனானது எதிர்குறி உடைய Cl- ஆல் நிறைவு செய்யப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 3. இரண்டாம் நிலை இணைதிறனானது எதிர் அயனிகள், நடுநிலை மூலக்கூறுகள், நேர் அயனிகளால் நிறைவு செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் கோபால்ட் ஆனது மைய உலோகம். இதன் இரண்டாம் நிலை இணைதிறன் 6. அதை 6NH3 என்ற நடுநிலை மூலக்கூறு நிறைவு செய்கிறது. பாயிண்ட் நம்பர் 4. வெர்னரின் கூற்றுப்படி ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியை சுற்றி 2 விதமான ஈர்ப்பு தன்மையுடைய கோளங்கள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியானது கோபால்ட் 3+, இதை சுற்றி 2 விதமான கோளங்கள் உள்ளன. உட்புற கோளமானது அணைவு கோளம் என அழைக்கப்படுகிறது. இந்த கோளத்தில் உள்ள தொகுதிகளானது உலோகத்துடன் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளன. அதே வேளையில் வெளிப்புற கோளமானது அயனிக் கோளம் என அழைக்கப்படுகிறது. அயனிக் கோளத்தில் உள்ள அயனிகளோ அல்லது தொகுதிகளோ மைய உலோக அயனியுடன் வலுவற்று பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தை தகுந்த கரைப்பானில் கரைக்கும் பொழுது அயனியாகும் கோளத்தில் உள்ள அயனிகள் அயனியுறுகின்றன. 5. முதன்மை இணைதிறனுக்கு திசை பண்பு இல்லை. எடுத்துக்காட்டாக COCl3.6NH3 என்ற அணைவு சேர்மத்தில் CO3+ என்ற மைய உலோக அயனியை சுற்றி அமைந்திருக்கின்ற 3 Cl- அயனிகளானது முதன்மை இணைதிறனை ஈடு செய்யக்கூடியது. இது CO3+ சுற்றி எங்கு வேண்டுமானாலும் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். எனவே முதன்மை இணைதிறனுக்கு திசை பண்பு இல்லை. அதே வேளையில் இரண்டாம் நிலை இணைதிறன் திசை பண்பினை பெற்றுள்ளது. இரண்டாம் நிலை இணைதிறனை நிறைவு செய்யும் தொகுதிகள் முப்பரிமாண வெளியில் ஒரு குறிப்பிட்ட திசையில் அமைவதன் மூலம் அணைவு சேர்மங்கள் குறிப்பிட்ட வடிவமைப்பினை பெறுகின்றன. இரண்டாம் நிலை இணைதிறன் என்பது அந்த உலோகம் அல்லது உலோக அயனியினுடைய அணைவு எண்ணை குறிக்கும். ஆக அணைவு எண்ணை பொறுத்து அணைவு சேர்மங்களானது குறிப்பிட்ட வடிவமைப்பை பெறும். ஒரு அணைவு சேர்மத்தின் அணைவு எண் 4 உள்ள போது நான்முகி என்ற வடிவமைப்பை அது பெறும். எடுத்துக்காட்டாக நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ற அணைவு சேர்மத்தில் நிக்கல் ஆனது மைய உலோகம். இதனுடைய அணைவு எண் 4. 4 நடுநிலை மூலக்கூறுகள் இரண்டாம் நிலை இணைதிறனை ஈடு செய்கின்றன. எனவே அந்த சேர்மத்திற்கு நான்முகி என்ற வடிவமானது கிடைக்கிறது. அணைவு எண் 4 உள்ள போது தலச்சதுர வடிவமைப்பும் கிடைக்கப்பெறும். எடுத்துக்காட்டாக NiCN4 என்ற அணைவு உட்பொருளினுடைய வடிவமானது தலச்சதுரம். இங்கு மைய உலோக அயனியானது நிக்கல் 2+, இதனுடைய அணைவு எண் 4. எனவே இச்சேர்மமானது தலச்சதுர வடிவமைப்பை பெறுகிறது. அணைவு எண் 6 உள்ள அணைவு சேர்மங்கள் எண்முகி வடிவமைப்பை பெறுகின்றன. எடுத்துக்காட்டாக K4FeCN6 என்ற அணைவு சேர்மத்தில் Fe2+ ஆனது மைய உலோக அயனி. இதனுடைய அணைவு எண் 6. எனவே அணைவு எண் 6 உள்ள போது அணைவு சேர்மங்கள் பெறுகின்ற வடிவமானது எண்முகி வடிவம். இவைகளே வெர்னரின் அணைவு கொள்கையின்
கருதுகோள்கள். வெர்னர் கொள்கையின் வரம்புகள். அணைவு சேர்மங்களின் சில பண்புகளை வெர்னர் கொள்கை விளக்கினாலும் அவைகளின் நிறம் மற்றும் காந்த பண்புகளை இக்கொள்கையால் விளக்க இயலவில்லை. 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 5 அணைவு வேதியியல். இந்த வீடியோவிலே அணைவு வேதியியலின் முக்கிய கலை சொற்களின் வரையறைகள் பற்றி பார்ப்போம். Definition of important terms in coordination chemistry. 1. அணைவு உட்பொருள். 2. மைய அணு அல்லது மைய அயனி. 3. ஈனிகள் அதாவது லிகாண்ட். 4. எதிர்மாறு அயனிகள். 5. அணைவு பன்முகி கோஆர்டினேஷன் பாலியட்ரான். 6. அணைவு எண் கோஆர்டினேஷன் நம்பர். 7. ஆக்சினேற்ற நிலை அல்லது ஆக்சினேற்ற எண். 8. அணைவு அயனியின் மீதுள்ள மின் சுமை. பார்ப்போம். 1. அணைவு உட்பொருள் கோஆர்டினேஷன் என்டிட்டினா என்ன? இத ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். பொட்டாசியம் பெர்ரோசயனைடு K4FeCN6 என்ற அணைவு சேர்மத்தை அயனியுற செய்யும் போது 4 K+ அயனிகளும் ஒரு FeCN6 அயனியும் கிடைக்கிறது. இந்த 2 அயனிகளில் FeCN6 அயனியே அணைவு உட்பொருள் ஆகும். எனவே அணைவு உட்பொருள் என்பது ஒரு அயனியாகவோ அல்லது நடுநிலை பொருளாகவோ இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2. உலோகத்தினை மைய அணுவாகவும் அதனுடன் இணைக்கப்பட்ட பிற அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகளை சதுர அடைப்பிற்குள் உள்ளடக்கியதே அணைவு உட்பொருள் ஆகும். எடுத்துக்காட்டு 2. நிக்கல் டெட்ரா கார்பனேட். இந்த அணைவு உட்பொருளானது நடுநிலை அணைவு உட்பொருளுக்கான சான்று. 2. மைய அணு அல்லது அயனி. அணைவு உட்பொருள்களின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அணு அல்லது அயனியானது மைய அணு அல்லது அயனி எனப்படும். மைய அணு அயனியுடன் அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள் ஈதல் சகப்பிணைப்பு மூலம் பிணைந்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கு பார்ப்பது NiCO4 என்ற அணைவு சேர்மம். இந்த அணைவு சேர்மத்தில் மைய அணுவாக இருப்பது நிக்கல். இந்த மைய அணுவானது 4 CO தொகுதிகளுடன் ஈதல் சகப்பிணைப்பு மூலம் பிணைந்து வைக்கப்பட்டுள்ளன. மைய உலோக அணு அல்லது அயனியானது எலக்ட்ரான் இரட்டைகளை ஏற்றுக்கொள்ளும் இயல்பினை பெற்றிருப்பதால் அது லூயி அமிலமாக செயல்படுகிறது. எலக்ட்ரான் இரட்டைகளை ஏற்றுக்கொள்ளும் பொருள் லூயி அமிலம் என்பதை நாம் அறிவோம். இந்த எடுத்துக்காட்டில் நிக்கலானது கார்போனைல் என்கின்ற தொகுதி வழங்குகின்ற எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளுகிறது. எனவே இந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோகமாக இருப்பது நிக்கல். இது லூயி அமிலமாக செயல்படுகிறது. 3. ஈனிகள் என்றால் என்ன? வாட் இஸ் லிகாண்ட்? மைய உலோக அணு அல்லது அயனியுடன் பிணைந்திருக்கும் அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள் ஈனிகள் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பொட்டாசியம் பெர்ரோசயனைடை K4FeCN6 Fe2+ ஆனது மைய உலோக அயனி. இந்த மைய உலோக அயனியானது Cn- தொகுதியுடன் ஈதல் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த ஈனியில் இந்த Cn- தொகுதியில் கார்பனானது தன்னிடம் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை Fe2+ வழங்குவதால் அது வழங்கி அணு என அழைக்கப்படுகிறது. அதாவது மைய உலோக அணுவுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ள ஈனியின் அணுவானது வழங்கி அணு என அழைக்கப்படுகிறது. ஆக Cn- தொகுதியில் வழங்கி அணு கார்பன். ஈனியானது எலக்ட்ரான் இரட்டையை மைய உலோக அணு அல்லது அயனிக்கு வழங்குவதால் அவைகள் லூயி காரமாக செயல்படுகின்றன. K4FeCN6 லூயி காரமாக செயல்படுவது Cn- தொகுதி, அதாவது Cn- ஈனி. 4. எதிர்மாறு அயனிகள் கவுண்டர் அயான்ஸ் என்றால் என்ன? K4FeCN6 அயனுற செய்யும் பொழுது 4 K+ அயனியையும் ஒரு FeCN6 அயனியையும் தருகிறது. இந்த 2 அயனிகளில் FeCN6 அயனியானது அணைவு கோளம் என அழைக்கப்படுகிறது. ஆக அணைவு கோளத்திற்கு வெளியே அயனியுறக்கூடிய மற்ற அயனிகளே எதிர்மாறு அயனிகள் என்று அழைக்கப்படுகிறது. வரையறை பார்ப்போம். அணைவு கோளத்திற்கு வெளியே, அதாவது சதுர அடைப்பிற்கு வெளியே அயனியுறும் தன்மையுடைய பிற அயனிகளே எதிர்மாறு அயனிகள் என்று அழைக்கப்படுகின்றன.
அணைவு பன்முகி கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரால் என்ன? K4FeCN6 என்பது ஒரு அணைவு சேர்மம். இந்த அணைவு சேர்மத்தில் FeCN6 4- ஆனது அணைவு உட்பொருள். இந்த அணைவு உட்பொருளில் மையத்தில் காணப்படுவது இரும்பானது இரும்பு 2+ நிலையில் காணப்படுகிறது. அதாவது இரும்பு 2+ உடன் நேரடியாக ஈதல் சகப்பிணைப்பு மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஈனிகளானது முப்பரிமாண வெளியில் குறித்த திசையில் அமைவதால் ஏற்படுவது அணைவு பன்முகி. இந்த அணைவு சேர்மத்தை பொறுத்தளவில் 2 மைய உலோக அயனியுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற 6 Cn- ஈனிகளானது இந்த அணைவு சேர்மத்திற்கு எண்முகி என்ற வடிவத்தை தருகிறது. எனவே K4FeCN6 இன் அணைவு பன்முகியானது எண்முகி. வரையறையை பார்ப்போம். மைய உலோக அயனியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் முப்பரிமாண வெளியில் குறித்த திசையில் அமைவதால் ஏற்படுவது அணைவு பன்முகி. எடுத்துக்காட்டு 2. NiCN4 2- என்ற அணைவு உட்பொருளில் நிக்கல் 2+ ஆனது மைய உலோக அயனி. இந்த மைய உலோக அயனியுடன் நேரடியாக 4 Cn- ஈனிகள் ஈதல் சகப்பிணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக ஈனிகளின் திசை நோக்கிய பண்பின் காரணமாக NiCN4 2- அணைவு உட்பொருளுக்கு தல சதுர வடிவத்தை தருகிறது. எனவே NiCN4 2- அணைவு உட்பொருளில் அணைவு பன்முகியானது தல சதுரம். எடுத்துக்காட்டு 3. நிக்கல் டெட்ரா கார்பனைல். இதில் மைய அணு நிக்கல். இங்கு 4 கார்பனைல் ஈனிகளானது ஈதல் சகப்பிணைப்பால் மைய உலோக அணுவான நிக்கலுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே ஈனிகளில் முப்பரிமாண வெளியில் திசை நோக்கிய பண்பின் காரணமாக நிக்கல் டெட்ரா கார்பனைலின் அணைவு பன்முகியானது நான்முகி ஆகும். அணைவு எண். What is meant by coordination number? ஒரு அணைவில் மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளுடைய வழங்கி அணுக்களின் எண்ணிக்கை அந்த உலோக அணு அல்லது அயனியின் அணைவு எண். இந்த வரையறையை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு NiEn thrice Cl2 என்ற அணைவு சேர்மத்தில் நிக்கல் 2+ இன் அணைவு எண் என்ன? இந்த சேர்மத்தில் மைய உலோக அயனியான நிக்கல் 2+ உடன் இந்த அணைவு சேர்மத்தில் ஈனியாக செயல்படுவது En. ஆக En என்பது ஈத்தேன் 1,2 டைஅமீனை குறிக்கின்றது. En இன் அமைப்பு வாய்ப்பாட்டை பார்ப்போம். NH2 bond CH2 bond CH2 bond NH2. ஈத்தேன் 1,2 டைஅமீன். இந்த ஈனியில் 2 அமீன் தொகுதிகள் உள்ளன. ஆக இந்த 2 அமீன் தொகுதிகளில் உள்ள 2 நைட்ரஜன் அணுக்களின் மீது பிணைப்பில் ஈடுபடாத இரட்டை எலக்ட்ரான்கள் உள்ளன. இவைகள் மைய உலோக அயனியான நிக்கல் 2+ உடன் ஈதல் சகப்பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. எனவே இந்த ஈனியானது ஒரு இருமுனை ஈனி. இதை மனதில் கொண்டு NiEn thrice Cl2 இன் அமைப்பை பார்ப்போம். ஆக இந்த அமைப்பில் நிக்கல் 2+ ஆனது மைய உலோக அயனி. இதனுடன் 3 En ஈனிகள் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஈனியும் 2 வழங்கி அணுக்களை பெற்றுள்ளது. ஆக 3 ஈனி 2 வழங்கி அணுக்கள். ஆக 3 × 2 = 6. எனவே இந்த அணைவு சேர்ம நிக்கல் 2+ இன் அணைவு எண் 6. இதை இவ்வாறும் புரிந்து கொள்ளலாம். மைய உலோக அணுவுடன் அல்லது அயனியுடன் ஈனிகள் கொண்டிருக்கும் ஈதல் சகப்பிணைப்புகளின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6. எனவே NiEn thrice Cl2 என்ற அணைவு சேர்மத்தில் நிக்கல் 2+ இன் அணைவு எண் 6 ஆகும். 3 ஆக்சினேற்ற நிலை அல்லது ஆக்சினேற்ற எண் வரையறை. ஒரு அணைவு உட்பொருளில் உள்ள மைய உலோக அயனியின் ஆக்சினேற்ற எண் என்பது அந்த உலோக அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளை அவைகளால் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளுடன் நீக்கிய பிறகு அம்மைய உலோக அணுவின் மீது எஞ்சியிருப்பதாக கருதப்படும் மின்சுமை அதன் ஆக்சினேற்ற எண் எனப்படும். இந்த வரையறையை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சிறப்பாக புரிந்து கொள்வோம். இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது NiCN4 2- என்ற அணைவு உட்பொருளில் நிக்கலானது மைய உலோக அணு. இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற 4
எதிர்மின் சுமையை கொண்ட Cn ஈனிகளையும் அவை வழங்கி இருக்கின்ற எலக்ட்ரான் இரட்டைகளையும் நீக்கும் பொழுது மைய உலோகத்தின் மீது காணப்படுகின்ற மின்சுமை அதன் ஆக்சினேற்ற எண். எனவே NiCN4 2- இல் நிக்கலின் ஆக்சினேற்ற நிலை +2 or 2+. அணைவு சேர்மங்களுக்கு பெயரிடும் போது ஆக்சினேற்ற எண் ரோமன் எண்ணுருவால் குறிக்கப்படுகிறது. அதாவது இவைகள் ஆக்சினேற்ற நிலைகள், அவற்றுக்கு ஈடான ரோமன் எண்கள். எடுத்துக்காட்டாக இந்த அணைவு உட்பொருளில் நிக்கலானது 2+ ஆக்சினேற்ற நிலையில் உள்ளது என்பதை நாம் அறிவோம். எனவே இந்த அணைவு உட்பொருளின் பெயரை எழுதும் பொழுது நிக்கலின் ஆக்சினேற்ற எண் ரோமன் எண்ணுரு 2 என குறிக்கப்படுகிறது. 4. அணைவு அயனியின் மீது உள்ள மின்சுமை. மைய உலோக அயனியின் ஆக்சினேற்ற நிலை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளின் மின்சுமை ஆகியனவற்றின் கூடுதலே அணைவு அயனியின் மீது உள்ள மின்சுமை. இதற்கான வாய்ப்பாட்டை பார்ப்போம். அணைவு அயனியின் மீது உள்ள நிகர மின்சுமை இஸ் ஈக்குவல் டு மைய உலோகத்தினுடைய ஆக்சினேற்ற நிலை பிளஸ் ஈனிகளின் எண்ணிக்கை இன்டு ஈனிகளின் மீதான மின்சுமை. எடுத்துக்காட்டாக FeCN6 என்ற அணைவு கோளத்தின் மின்சுமை யாகும். இந்த அணைவு உட்பொருளை பொறுத்தளவில் இரும்பானது இரும்பு 2+ நிலையில் காணப்படுகிறது. இங்கு ஈனியாக இருப்பது Cn- -1. எனவே நிகர மின்சுமை இஸ் ஈக்குவல் டு மைய உலோகத்தின் ஆக்சினேற்ற எண் +2 பிளஸ் ஈனியின் மொத்த எண்ணிக்கை 6 இன்டு ஈனியின் மீது உள்ள மின்சுமை -1. இதை சுருக்க 2 -6 இஸ் ஈக்குவல் டு -4. எனவே FeCN6 என்ற அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது -4 ஆகும். கேள்வி: CONH3 2+ இல் கோபால்ட்டின் ஆக்சினேற்ற எண் காண்க. நிகர மின்சுமைக்கான வாய்ப்பாடு நாம் அறிவோம். அதாவது நிகர மின்சுமை இஸ் ஈக்குவல் டு மைய உலோகத்தின் ஆக்சினேற்ற எண் பிளஸ் ஈனிகளின் எண்ணிக்கை இன்டு ஈனியின் மீதான மின்சுமை. வாய்ப்பாட்டை மாற்றி அமைக்கும் பொழுது ஆக்சினேற்ற எண் இஸ் ஈக்குவல் டு நிகர மின்சுமை மைனஸ் ஈனிகளின் எண்ணிக்கை இன்டு ஈனிகளின் மீதான மின்சுமை. கேள்வியை பார்ப்போம். CONH3 2+ இல் கோபால்ட்டின் ஆக்சினேற்ற எண்ணை கண்டறிய வேண்டும். இந்த அணைவு உட்பொருளில் 2 வகையான ஈனிகள் காணப்படுகின்றன. ஒன்று NH3, மற்றொன்று Cl. NH3 ஆனது ஒரு நடுநிலை ஈனி, மின்சுமை அற்றது. அதே வேளையில் Cl ஆனது எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி -1. ஆக இந்த 2 மதிப்புகளை மனதில் கொண்டு கோபால்ட்டின் ஆக்சினேற்ற எண் நிகர மின்சுமை 2+, அதாவது +2 மைனஸ் NH3 ஈனியின் எண்ணிக்கை 5 இன்டு அதனுடைய மின்சுமையானது 0 பிளஸ் குளோரின் ஈனியின் எண்ணிக்கை 1, அதன் மின்சுமை -1. இவற்றை சுருக்கும் பொழுது 2 + 1 ஆகவே +3. ஆக கோபால்ட்டின் ஆக்சினேற்ற எண் ஆனது +3 ஆகும். அணைவு சேர்மங்களுக்கு பெயரிடுதல். நாமென்கிளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அணைவு சேர்மங்களுக்கு பெயரிடுதல். IUPAC பரிந்துரை. 1. அணைவு சேர்மத்தில் உள்ள அயனிகளுள் அவை எளிய அயனியா அல்லது அணைவு அயனியா என்பதனை பொறுத்து அல்லாமல் நேர் அயனி முதலில் பெயரிடப்பட வேண்டும். அதன் பின்னர் எதிர் அயனிக்கு பெயரிட வேண்டும். எடுத்துக்காட்டு: K4FeCN6 என்ற அணைவு சேர்மம் தகுந்த கரைப்பானில் கரைக்கும் பொழுது 4K+ என்ற எளிய அயனிகளையும் FeCN6 4- என்ற அணைவு எதிர் அயனியும் தரும் என்பதை நாம் அறிவோம். இவை இரண்டில் முதலில் IUPAC பரிந்துரையின்படி பெயரிட வேண்டியது நேரயன், பின்புதான் அணைவு எதிரயனிக்கு பெயரிட வேண்டும். எடுத்துக்காட்டு 2. CONH3 என்ற அணைவு சேர்மமானது CONH3 மற்றும் 3Cl- என்ற அயனிகளை கரைசலில் தருகிறது. இவை இரண்டில் முதலில் பெயரிடப்பட வேண்டியது அணைவு நேரயனியை, பின்பு Cl- எதிரயனிக்கு பெயரிட வேண்டும். எடுத்துக்காட்டு 3. PTNH3 PTCl4 என்ற அணைவு சேர்மத்தில் 2 விதமான அணைவு அயனிகள் உள்ளன. ஒன்று PTNH3 2+ என்ற அணைவு நேரயனி, மற்றொன்று PTCl4 2- என்ற அணைவு எதிரயனி. இவை இரண்டில் முதலில் பெயரிட வேண்டியது PTNH3
2+ என்ற நேர் அயனியை பின்புதான் எதிரயனிக்கு பெயரிட வேண்டும். 2. எளிய அயனிகளை பொறுத்த வகையில் அவைகள் வழக்கமாக அயனி சேர்மங்களில் எவ்வாறு பெயரிடப்படுகின்றனவோ அவ்வாறே அணைவு சேர்மங்களிலும் பெயரிட வேண்டும். அணைவு சேர்மத்தில் எளிய நேர் அயனியாக Na+ காணப்படின் சோடியம் என பெயரிட்டு எழுத வேண்டும். K+ உள்ளதெனில் பொட்டாசியம், Cu2+ இருக்கிறது என்றால் காப்பர் என்று குறிப்பிட்டு எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக K4FeCN6 என்ற அணைவு சேர்மத்தில் 4K+ என்ற எளிய அயனிகளும் FeCN6 4- என்ற அணைவு எதிரயனியும் உள்ளது. ஆக அணைவு சேர்மத்தில் உள்ள எளிய அயனியான K+ அதனுடைய எண்ணிக்கையை குறிப்பிடாமல் பொட்டாசியம் என்று எழுத வேண்டும். அணைவு சேர்மங்களில் எதிரயனிகள் காணப்படின் எடுத்துக்காட்டாக Cl- உள்ளதெனில் அதை குளோரைடு எனவும், NO3- உள்ளதெனில் நைட்ரேட் எனவும், SO4 உள்ளதெனில் சல்பேட் எனவும், PO4 உள்ளதெனில் பாஸ்பேட் எனவும் குறிப்பிட்டு எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக CONH36Cl3 என்ற அணைவு சேர்மத்தில் CONH3 என்பது அணைவு நேரயனி. இதில் 3 Cl- எளிய அயனிகள் காணப்படுகின்றன. இதை எழுதும் பொழுது எண்ணிக்கையை குறிப்பிடாமல் Cl- குளோரைடை எழுத வேண்டும். 3. அணைவு அயனியை பெயரிடும் போது முதலில் ஈரிகளுக்கு பெயரிட வேண்டும். பின்னர் அதனை தொடர்ந்து மைய உலோக அணு அல்லது அயனிக்கு பெயரிட வேண்டும். எடுத்துக்காட்டாக FeCN6 4- என்ற அணைவு எதிர் அயனியில் முதலில் பெயரிடப்பட வேண்டியது ஈனியான Cn. பின்புதான் மைய உலோக அயனியான Fe2+ எழுத வேண்டும். அணைவு அயனியானது ஒன்றுக்கு மேற்பட்ட வேறு வகை ஈனிகளை பெற்றிருப்பின் பெயர் எழுதும் போது அவைகளின் ஆங்கில அகர வரிசையின் அடிப்படையில் பெயரிட வேண்டும். எடுத்துக்காட்டாக CONH3 என்ற அணைவு நேர் அயனியை எழுதும் பொழுது முதலில் எழுதப்பட வேண்டியது ஈனி அல்லவா? இங்கு 2 வகையான ஈனிகள் காணப்படுகின்றன. ஒன்று NH3, மற்றொன்று Cl. NH3 என்பது அம்மீன் எனவும் Cl என்பது குளோரிடோ எனவும் அழைக்கப்படுகிறது. ஆக இவற்றினுடைய ஆங்கில அகரவரிசையை பார்த்தோமானால் அம்மீன் தான் முதலில் எழுத வேண்டும், பின்புதான் குளோரிடோ எழுத வேண்டும். ஈனிகளை பெயரிடுதல். மின்சுமையை பொறுத்து ஈனிகளானது 3 வகைப்படும் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? எதிர்மின் சுமையை கொண்ட ஈனியை O என்ற எழுத்தில் முடிவடையும் வகையில் எழுத வேண்டும். நேர் ஈனிகளை M என்று முடியும் வகையில் எழுத வேண்டும். நடுநிலை ஈனிகளுக்கு அவைகளின் மூலக்கூறு பெயர்களையே பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக Cl- இது எதிர்மின் சுமையை உடைய ஈனி. இதனுடைய பொதுவான பெயர் குளோரைடு. இது ஈனியாக செயல்படும் பட்சத்தில் குளோரிடோ என்று எழுத வேண்டும். நேர் ஈனிகள். எடுத்துக்காட்டாக NH2 bond NH3+ நேர்மின் சுமையை கொண்ட ஈனி. இது ஈனியாக செயல்படும் பட்சத்தில் இதை ஹைட்ரசீனியம் என குறிப்பிட்டு எழுத வேண்டும். நடுநிலை ஈனிகள் C5H5N அதாவது பிரிடின். இதனுடைய பொதுவான பெயர் பிரிடின். இதனுடைய பெயரே ஈனி பெயராக எழுதப்படுகிறது, அதாவது பிரிடின். வாய்ப்பாட்டில் பிரிடின் ஆனது PY என அடைப்புக்குறிக்குள் எழுதப்படுகிறது. சிறப்பு பெயர் கொண்ட நடுநிலை ஈனிகள். சில ஈனிகளானது சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகிறது. அவைகளை பற்றி பார்ப்போம். H2O இது ஈனியாக செயல்படும் பட்சத்தில் அக்வா என எழுத வேண்டும். அதே வேளையில் CO ஈனியாக செயல்படும் போது கார்பனைல் என குறிப்பிட்டு எழுத வேண்டும். NH3 ஈனியாக செயல்படும் போது அம்மீன் எனவும், NO ஈனியாக செயல்படும் போது நைட்ரோசில் எனவும் குறிப்பிட்டு எழுத வேண்டும். இருமுனை வழி பிணைப்புகளை ஏற்படுத்தும் ஈனிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களின் வழியே ஈதர் சகப்பிணைப்பினை உருவாக்க வாய்ப்பு இருந்தால் அதனை குறித்து காட்ட கப்பா K பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தயோசயனி இது எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி. இந்த ஈனியில் சல்பரும் நைட்ரஜனும் வழங்கிய அணுக்கள். ஆக சல்பர் தன்னிடம் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத இணை எலக்ட்ரானை மைய உலோகத்துக்கு வழங்கி ஈதர் சகப்பிணைப்பை தோற்றுவித்தார். அதன் பெயர் தயோசயனேட்டோ, ஏனெனில் எதிர்மின் சுமையை கொண்டது. தயோசயனேட்டோ கப்பா S. இதனுடைய பொருள், இந்த ஈனியில் சல்பர் ஆனது தன்னிடத்தில் உள்ள இணை எலக்ட்ரானை மைய உலோகத்திற்கு வழங்குகிறது என்று பொருள். அதே வேளையில்
இந்த எதிர்மின் சுமையை கொண்ட ஈனியில் நைட்ரஜன் ஆனது வழங்கி அணுவாக செயல்படும் பட்சத்தில் தன்னிடத்தில் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை மைய உலோகத்துக்கு வழங்கி ஈரல் சகப்பிணைப்பை தோற்றுவித்து ஈனியாக செயல்படும் போது அந்த ஈனியின் பெயரானது தயோசயனேட்டோ கப்பா என் என்பது நைட்ரஜன் ஆனது இணை எலக்ட்ரானை வழங்கி அணுவாக செயல்படுகிறது என்று பொருள். கே என்பது கப்பா. அணைவு உட்பொருளானது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே வகையான ஈனிகளை பெற்றிருப்பின் ஈனியின் எண்ணிக்கையினை குறிப்பிட, ஈனியின் எண்ணிக்கை என்பது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக அல்லவா, எண்ணிக்கையை குறிப்பிட அதன் பெயரோடு, அதாவது ஈனியின் பெயரோடு கிரேக்க முன்னொட்டுகளான டை, ட்ரை, டெட்ரா, பென்டா போன்றவற்றை சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டாக NiCO4 என்ற அணைவு சேர்மத்தில் நிக்கலுடன் 4 CO ஈனிகளானது பிணைக்கப்பட்டுள்ளது. ஆக ஈனியின் எண்ணிக்கையான 4ஐ டெட்ரா என குறித்து எழுத வேண்டும். ஈனியின் பெயரிலேயே இத்தகைய கிரேக்க முன்னொட்டுக்கள், அதாவது டை, ட்ரை, டெட்ரா, பென்டா போன்றவை காணப்படின் அத்தகைய ஈனிகளின் எண்ணிக்கையை குறிப்பிட மாற்று முன்னொட்டுகளான பிஸ், அதாவது டைக்கு பதிலாக பிஸ் எனவும், ட்ரைக்கு பதிலாக ட்ரிஸ் எனவும், 4க்கு பதிலாக டெட்ராகீஸ் எனவும் எழுதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக எத்திலின் டையமின் EN என்பது ஒரு நடுநிலை ஈனி. இதனுடைய பெயர் எத்திலின் டைஅமீன். இந்த ஈனியின் பெயரிலேயே டை என்ற கிரேக்க முன்னொட்டு வருவதன் காரணமாக இவற்றை குறித்து எழுதும் பொழுது, எடுத்துக்காட்டாக நிக்கல் EN thrice Cl2 என்ற இந்த வாய்ப்பாட்டில் நிக்கலுடன் 3 எத்திலின் டையமின் ஈனியானது பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 3 என்ற எண்ணிக்கையை ட்ரை என்று குறிக்காமல் ட்ரிஸ் என குறித்து எழுத வேண்டும். மைய உலோக அணுவிற்கு பெயரிடுதல். நேரயனி அல்லது நடுநிலை அணைவுகளில் மைய உலோக அணு அல்லது அயனிக்கு பெயரிட தனிமங்களின் வழக்கமான பெயரானது எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக CONH3 இது தகுந்த கரைப்பானில் கரைக்கும் பொழுது CONH3 என்ற அணைவு நேர் அயனியை தருகிறது மற்றும் எளிய அயனி Cl-. அணைவு நேர் அயனியில் உள்ள உலோகமானது எவ்வித மாற்றமின்றி அதனுடன் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. எனவே இந்த அணைவை பொறுத்த வகையில் CO ஆனது கோபால்ட், அதனுடைய பெயராலேயே குறிப்பிட்டு எழுதப்படுகிறது. நடுநிலை அடைவு சேர்மங்களில் மைய உலோக அணுவான நிக்கலானது அதனுடைய பெயராலேயே குறிப்பிட்டு எழுதப்படுகிறது. ஆனால் எதிரயனி அணைவுகளில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எதிரயனி அணைவுகளில் தனிமங்களின் பெயரோடு ஏட் என்ற பின்னொட்டு சேர்த்து எழுதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக NiCN4 என்ற அணைவு எதிர் அயனியில் மைய உலோகமானது நிக்கல் அல்லவா. இதை எழுதும் பொழுது அணைவு கோளம் எதிர்மின் சுமையை கொண்ட காரணத்தினால் நிக்கல் என எழுதாமல் ஏட் சேர்த்து நிக்கலேட் என எழுதப்படுகிறது. உலோக அணுவின் பெயரினை தொடர்ந்து அடைப்பு குறிக்குள் அதன் ஆக்சிஜனேற்ற எண் ரோம எண்ணுருவில் எழுதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இந்த சேர்மத்தை பார்ப்போம். CONH3 இல் கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற எண் 3+ நடுநிலை ஈனி. எனவே கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற நிலையானது 3+. இதை எழுதும் பொழுது மைய உலோகத்தினுடைய பெயரை தொடர்ந்து ஆக்சிஜனேற்ற எண்ணை ரோமன் எண்ணுருவில் அடைப்பு குறிக்குள் குறித்து எழுதப்படுகிறது. எனவே இந்த அணைவு நேரயனியை பொறுத்தளவில் கோபால்ட் 3 என்று எழுதப்படுகிறது. அதுபோல நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ற நடுநிலை அணைவு சேர்மம் CO என்பது நடுநிலை ஈனி. எனவே நிக்கலின் ஆக்சிஜனேற்ற எண் 0. நிக்கலை தொடர்ந்து அடைப்பு குறிக்குள் 0 எழுதப்படுகிறது. இந்த எடுத்துக்காட்டை பார்ப்போம். NiCN4 என்ற அணைவு எதிரயனியில் நிக்கலின் ஆக்சிடேற்ற நிலை. 2 மைனஸ், இது எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி அல்லவா. 4 மைனஸ்
2 மைனஸ் எனில் இங்கு 2 பிளஸ் நிக்கலின் ஆக்சிடேற்ற நிலையானது 2+. இதை எழுதும் பொழுது நிக்கலேட்டை தொடர்ந்து அடைப்புக்குறிக்குள் 2க்கான ரோம எண்ணுருவை எழுத வேண்டும். ஆக IUPAC விதிகளை அறிந்தோம். அதை கொண்டு சில அணைவு சேர்மங்களின் IUPAC பெயர்களை பார்ப்போம். 1. CONH3 6Cl3 என்ற அணைவு சேர்மத்தினுடைய IUPAC பெயரை எழுது. இத்தகைய கேள்விகளை அணுகும் பொழுது முதலில் கொடுக்கப்பட்ட அணைவு சேர்மத்தில் உள்ளவற்றை ஆராய்ந்து குறித்துக் கொள்ள வேண்டும். CONH3 6Cl3 ஐ பொறுத்தளவில் Cl3 என்பது எளிய எதிரயனி. இது குளோரைடு என எழுத வேண்டும். ஆக 3 Cl மைனஸ் அணைவு கோளத்தின் மின்சுமை 3+, நடுநிலை ஈனி, எனவே கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற நிலை 3. ரோமன் இன்னுருவில் இவ்வாறு எழுதுகிறார். மைய உலோகம் கோபால்ட். இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஈனிகளின் எண்ணிக்கையானது 6 எக்ஸா. ஈனி அம்மி. இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயர் முதலில் அணைவு நேரயனிக்கு பெயரிட வேண்டும். அணைவு நேரயனிக்கு பெயரிடும் பொழுது முதலில் ஈனியின் எண்ணிக்கை எக்ஸா, அதை தொடர்ந்து ஈனியின் பெயர் அம்மீன், அதை தொடர்ந்து அணைவு நேரயனியாக உள்ள காரணத்தினால் மைய உலோகம் கோபால்ட் ஆனது அதனுடைய பெயராலேயே எழுதப்படுகிறது. அதை தொடர்ந்து அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 3+ ரோமன் இன்னுருவில் அடைப்புக்குறிக்குள் எழுதப்படுகிறது. அதை தொடர்ந்து எளிய எதிர் அயனியான Cl மைனஸ் குளோரைடு. ஆக IUPAC பெயரை எழுதும் பொழுது எத்தகைய ஸ்பேஸும் விடாமல் தொடர்ந்து எழுத வேண்டும். அதாவது CONH3 6Cl3 இன் IUPAC பெயர் எக்ஸா அமீன் கோபால்ட் 3 குளோரைடு. எடுத்துக்காட்டு 2. K4FeCN6 என்ற அணைவு சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுக. 4K+ என்பது எளிய அயனி, எனவே பொட்டாசியம். ஆக அணைவு கோளத்தின் மின்சுமை 4-, FeCN6 4-. ஆக இது எதிர் மின் சுமை கொண்ட அணைவு, எனவே Feயினுடைய பெயராக ஃபெர்ரேட் என எழுத வேண்டும். இரும்புடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஈனிகளின் எண்ணிக்கையானது 6, எனவே எக்ஸா. எதிர்மின் சுமையை கொண்ட Cn ஆனது சயனிடோ என எழுதப்படுகிறது. இங்கு கார்பன் ஆனது வழங்கிய அணுவாக செயல்படக்கூடிய காரணத்தினால் சயனிடோ -KC என குறித்து எழுதப்படுகிறது. அதே வேளையில் மைய உலோகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2+. இங்கு 4-, ஒவ்வொரு ஈனிக்கும் -1 எனில் 6-, 2+, 4-. எனவே இந்த சேர்மத்தில் மைய உலோகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2+, ரோமன் எண்ணுருவில் குறித்து காண்பிக்கப்படுகிறது. இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயரை எழுதுவோம். முதலில் எழுதப்பட வேண்டியது எளிய அயனி பொட்டாசியம். தொடர்ந்து எதிர்மின் சுமையை கொண்ட அணைவு அயனியை எழுதும் போது முதலில் எழுதப்பட வேண்டியது எக்ஸா. அதை தொடர்ந்து ஈனியின் பெயர் சயனிடோ கப்பா சி. அதை தொடர்ந்து மைய உலோக அயனியான Fe2+. எதிர்மின் சுமையை கொண்ட அணைவு அயனியாக இருப்பதால் ஃபெர்ரேட். இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2+, ஆகவே அடைப்புக்குறிக்குள் ரோமன் எண்ணுரு. ஆக K4FeCN6 இனுடைய IUPAC பெயரானது பொட்டாசியம் எக்ஸா சயனிடோ KC ஃபெர்ரேட் 2. எடுத்துக்காட்டு 3. PTNH3 PTCl4 என்ற அணைவு சேர்மத்தின் IUPAC பெயரை எழுதுக. இத்தகைய சேர்மங்களின் IUPAC பெயரை எழுதும் பொழுது கவனிக்க வேண்டியவை இவை இரண்டுமே அணைவு கோளங்கள் அல்லவா? எனவே எது நேர்மின் சுமையை கொண்டது, எது எதிர்மின் சுமையை கொண்டது என முதலில் பார்க்க வேண்டும். பிளாட்டினத்துடன் 4 Cl ஈனிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. Cl என்பது எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி, ஆகவே 4-, பிளாட்டினத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் 2+, ஆகவே இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது 2-. இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது 2+. ஈனி நடுநிலை ஈனி, ஆகவே இதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணும் 2+. ஆக அணைவு நேரயனி, அணைவு எதிரயனி. அணைவு நேரயனில் உள்ள மைய உலோகம் PT பிளாட்டினம். இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஈனிகளின் எண்ணிக்கை டெட்ரா. ஈனியினுடைய பெயர் அம்மீன். அதை தொடர்ந்து எதிர்மின் சுமையை கொண்ட அணைவு கோளத்தை பார்ப்போம். 4 Cl- ஈனிகள் இருக்கின்றன, எனவே டெட்ரா. Cl- எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி, எனவே குளோரிடோ.
இந்த அணைவு அயனியானது எதிர்மின் சுமையை கொண்டிருப்பதால் இதில் உள்ள மைய உலோக அயனியானது பிளாட்டினேட். இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயரை பார்ப்போம். இந்த அணைவு சேர்மத்தை பொறுத்தளவில் முதலில் எழுத வேண்டியது நேர்மின் சுமையை கொண்ட அணைவு அயனி. அந்த அணைவு அயனியை எழுதும் பொழுது முதலில் எழுதப்பட வேண்டியது ஈனியின் எண்ணிக்கை டெட்ரா. அதைத் தொடர்ந்து ஈனியின் பெயர் அம்மீன். அதைத் தொடர்ந்து மைய உலோகம் பிளாட்டினம். அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2. பின்பு எதிர்மின் சுமையை கொண்ட அணைவு அயனியை எழுதும் போது முதலில் எழுத வேண்டியது டெட்ரா. ஈனியின் பெயர் குளோரிடோ. அதைத் தொடர்ந்து மைய உலோக அயனி எதிர்மின் சுமை கொண்ட அணைவு கோளத்தில் உள்ளதனால் பிளாட்டினேட். அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2. நம்பர் 1 பொட்டாசியம் எக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் 2 இதன் மூலக்கூறு வாய்ப்பாட்டை எவ்வாறு எழுதுவது? இந்த அணைவு சேர்மத்தில் பொட்டாசியமானது நேர் அயனி. அதன் வாய்ப்பாடு K+. எக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் 2 என்பது ஒரு அணைவு எதிர் அயனி. இதில் உள்ள உட்பொருட்களை எழுதுவோம். முதலில் எக்ஸா, அதைத் தொடர்ந்து எதிர்மின் சுமையை கொண்ட ஈனியான சயனிடோ Cn, அதைத் தொடர்ந்து ஃபெர்ரேட் இரும்பு, இவை அடைப்புக்குறிக்குள் எழுத வேண்டும். இதைத் தொடர்ந்து இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமையை கண்டறிய வேண்டும். அணைவு கோளத்தின் நிகர மின்சுமை கண்டறிவதற்கான வாய்ப்பாடு இங்கு ஈனியாக செயல்படுவது சயனிடோ அல்லவா? இதனுடைய மின்சுமையானது -1. எனவே அணைவு எதிரயனியின் மின்சுமையானது மைய உலோகத்தின் ஆக்சிஜனேற்ற எண் 2+ பிளஸ் ஈனியின் எண்ணிக்கை 6, அதன் மின்சுமை -1 இஸ் ஈக்குவல் டு சுருக்க 2 -6 இஸ் ஈக்குவல் டு -4. அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது -4. எளிய அயனியாக கொடுக்கப்பட்டிருப்பது K+. மின்சுமையை ஈடு செய்ய K4 FeCN6 1. பொட்டாசியம் எக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் 2வினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, அதாவது K4 FeCN6. அடுத்து பென்டா கார்பனைல் 0. இது ஒரு நடுநிலை அணைவு. இந்த அணைவில் உள்ள உட்பொருட்கள் பென்டா 5, கார்பனைல் நடுநிலை ஈனி CO, இரும்பு Fe, இவை அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட வேண்டும். இதுவே பென்டா கார்பனைல் இரும்பினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்து பென்டா அம்மைன் நைட்ரிடோ கப்பா N கோபால்ட் 3 அயனி. இந்த வாய்ப்பாட்டில் முதலில் ஈனியின் எண்ணிக்கையான 5, பென்டா அம்மீன் NH3 நைட்ரிடோ NO2 மைய உலோகத்துடன் நைட்ரஜன் ஆனது பிணைப்பை கொண்டுள்ளது. அதை தொடர்ந்து மைய உலோகம் கோபால்ட், இவை அனைத்தும் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்படுகிறது. அணைவு கோளத்தின் நிகர மின்சுமை இஸ் ஈக்குவல் டு மைய உலோகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 3+ பிளஸ் 2 வகையான ஈனிகள் உள்ளன. NO2 -1 மின்சுமையை பெற்றுள்ளது. அதுபோல அம்மீன் ஆனது நடுநிலை ஈனி. ஆகவே ஈனியின் எண்ணிக்கை 1, அதனுடைய மின்சுமை -1, அம்மீன் உடைய எண்ணிக்கை 5, அதனுடைய மின்சுமை 0. எனவே 3 -1 is equal to +2. ஆக அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது +2. இதுவே பென்டா அம்மைன் நைட்ரிடோ கப்பா நைட்ரஜன் கோபால்ட் 3 அயனியினுடைய வாய்ப்பாடு. புத்தகத்தில் அம்மைன் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அம்மீன் என படிக்க வேண்டும். அதே போல நைட்ரிட்டோ என்பதை நைட்ரைட்டோ என படிக்க வேண்டும். எக்ஸா அம்மைன் கோபால்ட் 3 சல்பேட், இங்கும் அம்மைன் என்பது அம்மீன் என படிக்க வேண்டும். இது அணைவு நேரயனி, இது அணைவு எதிரயனி. எக்ஸா அம்மீன் NH3 கோபால்ட் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட வேண்டும். எதிரயனியினுடைய வாய்ப்பாடானது SO4 2-. நாம் கண்டறிய வேண்டியது அணைவு கோளத்தின் மின்சுமை. எனவே அணைவு கோளத்தின் மின்சுமை இஸ் ஈக்குவல் டு மைய உலோகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3 பிளஸ் ஈனியின் எண்ணிக்கை, அதன் மின்சுமை 0. ஏனெனில் இது நடுநிலை ஈனி. இதை சுருக்க +3 கிடைக்கிறது. ஆக அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது +3. எளிய அயனியினுடைய வாய்ப்பாடு SO4 2-. மின்சுமைகளை ஈடு செய்ய CO NH3 6 SO4 thrice என்பதே எக்ஸா அமைன் கோபால்ட் 3 சல்பேட்டினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. சோடியம் டெட்ரா குளோரிடோ டைஹைட்ராக்சிடோ புரோமேட் 3 என்ற IUPAC பெயரை கொண்ட அணைவு சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு. இங்கு சோடியம் என்பது எளிய நேரயனி,
அதன் வாய்பாடு Na+. டெட்ராஃப்ளூரிடோ டைஹைட்ராக்சிடோ குரோமேட் 3 என்பது அணைவு எதிரயனி. அதில் உள்ள கூறுகளை பார்ப்போம். டெட்ரா 4, புளூரிடோ எதிர்மின் சுமையை கொண்ட F, டைஹைட்ராக்சிடோ OH-, தொடர்ந்து குரோமேட் Cr. இதை அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த அணைவு கோளத்தின் மின்சுமையை பார்ப்போம். இங்கு 2 வகையான ஈனிகள் காணப்படுகின்றன. ஒன்று OH- ஹைட்ராக்சிடோ, இரண்டாவது புளூரிடோ. இரண்டுமே எதிர்மின் சுமை கொண்ட ஈனி. இதனுடைய மின்சுமையானது -1. எனவே அணைவு கோளத்தின் மின்சுமை மைய உலோகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3 பிளஸ் ஈனியின் எண்ணிக்கை 4, அதன் மின்சுமை -1 பிளஸ் ஈனியின் எண்ணிக்கை 2, அதனுடைய மின்சுமை -1. இதை சுருக்கும் பொழுது 3 - 6 கிடைக்கிறது. இதை மேலும் சுருக்க -3 கிடைக்கிறது. ஆக இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது -3. நேர் அயனியானது Na+, அணைவு எதிரயனியானது Cr, F4, OH twice 3-. மின்சுமை ஈடு செய்ய Na3 Cr, F4, OH twice என்பதே இந்த அணைவு சேர்மத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. அணைவு சேர்மம் 1 Na2NiEDTA வின் IUPAC பெயரை தருக. இந்த அணைவு சேர்மமானது தகுந்த கரைப்பானில் கரைக்கும் பொழுது 2Na++ NiEDTA 2- ஆக பிரிகையுறுகிறது. இதில் இது நேரயனி, இது அணைவு எதிரயனி. ஆக இந்த அணைவு எதிரயனியில் உள்ள நிக்கலினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை பார்ப்போம். ஆக்சிஜனேற்ற எண்ணுக்கான வாய்ப்பாடு ஆக்சிஜனேற்ற எண் நிகர மின்சுமை மைனஸ் ஈனியின் எண்ணிக்கை, ஈனியின் மீதுள்ள மின்சுமை. இந்த அணைவு எதிரயனியை பொறுத்தளவில் நிக்கலின் ஆக்சிஜனேற்ற எண் அணைவு கோளத்தினுடைய மின்சுமை -2 மைனஸ் ஈனியின் எண்ணிக்கை 1, அதனுடைய மின்சுமை -4. இதை சுருக்கும் பொழுது -2 + 4 +2. இந்த அணைவு சேர்மத்தில் நிக்கலின் ஆக்சிஜனேற்ற எண்ணானது +2. அதை ரோமன் எண்ணுருவில் குறித்துக் கொள்வோம். அதை தொடர்ந்து எளிய நேரயனின் பெயர் சோடியம். இது எதிர்மின் சுமையை கொண்ட அணைவு கோளத்தில் நிக்கல் உள்ளதால் அது நிக்கலேட். EDTA எண்ணிக்கை 1, அதை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே EDTA IUPAC பெயர் 2,2-2-2-2-2-ஈத்தேன்-1,2 டயைல் டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ. எனவே இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரானது முதலில் எழுதப்பட வேண்டியது நேரயனி சோடியம், தொடர்ந்து ஈனியின் எண்ணிக்கை 1, அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நேரடியாக ஈனியின் பெயர், அதை தொடர்ந்து மைய உலோகம் நிக்லேட், அதை தொடர்ந்து ஆக்சிஜனேற்ற எண் ரோமன் எண்ணுருவில் 2. ஆக இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயரானது சோடியம் 2,2-2-2-ஈத்தேன்-1,2 டயைல் டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ நிக்கலேட் 2 ஆகும். சேர்மம் 2. இது அணைவு எதிரயனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது AgCl twice minus. IUPAC தருக. முதலில் இந்த அணைவு எதிரயனில் உள்ள மைய உலோகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண், அதற்கான வாய்ப்பாடு அணைவு எதிரயனில் உள்ள மைய உலோகமான Ag இன் ஆக்சிஜனேற்ற எண் நிகர மின்சுமை -1 மைனஸ் ஈனியின் எண்ணிக்கை 2. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஈனியானது சயனிடோ எதிர்மின் சுமை கொண்டது -1 -1 +2 +1. ஆக AgCl twice minus என்ற அணைவு எதிரயனில் Agயினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணானது +1. எனவே ரோமன் எண்ணுருவில் Ag ஆனது, அதாவது சில்வர் ஆனது எதிர்மின் சுமையுடைய அணைவு கோளத்தில் காணப்படுவதால் அர்ஜென்டேட். தொடர்ந்து ஈனியின் எண்ணிக்கை டை, ஈனியினுடைய பெயர் சயனிடோ -Kc. ஏனெனில் Cn இல் கார்பன் ஆனது வழங்கிய அணுவாக செயல்படுவதால் இந்த பெயரை பெறுகிறது. இங்கு K என்பது கப்பா. AgCl twice minus இன் IUPAC பெயர். முதலில் டை, தொடர்ந்து ஈனியின் பெயர் சயனிடோ -Kc, தொடர்ந்து மைய உலோகம் அர்ஜென்டேட், தொடர்ந்து ஆக்சிஜனேற்ற எண் 1. இங்கு அணைவு கோளத்தின் மீது மின்சுமை வழங்கப்பட்டுள்ளதால் இதற்காக அயனி என்று எழுதி முடிக்க வேண்டும். எனவே
AgCN twice minus in IUPAC பெயர் டைசயனிடோ-KC அர்ஜென்டேட் 1 அயனி. 3 COEN thrice 2 SO4 thrice in IUPAC பெயர் பெறுக. இச்சேர்மத்தை தகுந்த கரைப்பானில் கரைக்கும் பொழுது 2COEN thrice 3 plus 3SO4 2 minus என்ற வகையில் அயனி உருகிறது. இது இருக்குது அணைவு நேரயனி, இது அணைவு, இது எளிய அயனி அல்லவா. எனவே முதலில் அணைவு நேரயனில் உள்ள மைய உலோகமாக கோபால்டின் ஆக்சினேற்றயன் இஸ் ஈக்குவல் டு கோளத்தின் மீது உள்ள மின்சுமை +3 மைனஸ் ஈனியின் எண்ணிக்கை 3 நடுநிலை ஈனி ஆகவே 0. இதை சுருக்கும் பொழுது +3 minus 0 is equal to +3. ஆக COEN thrice 2 SO4 thrice என்ற அணைவு சேர்மத்தில் கோபால்டின் ஆக்சினேற்ற எண்ணானது +3. எனவே ரோமன் எண்ணுருவில் குறித்துக் கொள்வோம். மைய உலோகம் நேர் அணைவு அயனியில் காணப்படுகிறது. எனவே அதனுடைய பெயராலே எழுதப்படுகிறது கோபால்ட். இங்கு ஈனியானது ஈத்தேன் -1,2 டையமின். இங்கு 3 ஈனிகளானது மைய உலோகத்துடன் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஈனியினுடைய பெயரிலேயே டை வருவதனால் இதை ட்ரை என குறிக்காமல் ட்ரிஸ் என குறிக்க வேண்டும். அதை தொடர்ந்து எளிய அயனியான சல்பேட். ஆக இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயர் முதலில் நேர்மின் சுமை கொண்ட அணைவு கோளம். அணைவு கோளம் என்றாலேயே முதலில் ஈனியின் எண்ணிக்கை ட்ரிஸ், தொடர்ந்து ஈனியின் பெயர் ஈத்தேன் -1,2 டையமின். அதை தொடர்ந்து மைய உலோகம் கோபால்ட், அதன் ஆக்சினேற்ற எண் ரோமன் எண்ணுருவில் 3. அதை தொடர்ந்து எளிய அயனியான சல்பேட். ஆக இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயரானது ட்ரிஸ் ஈத்தேன் -1,2 டையமின் கோபால்ட் 3 சல்பேட் ஆகும். 4 COONO NH3.2+ இன் IUPAC பெயரை பெறுக. இந்த அணைவு நேரயனியை பொறுத்தளவில் 2 ஈனிகள் காணப்படுகின்றன. ஒன்று நைட்ரைட்டோ, இரண்டாவது அம்மின். அம்மின் நடுநிலை ஈனி, நைட்ரைட்டோ என்பது எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி. இதனுடைய மின்சுமையின் மதிப்பானது -1. மைய உலோகமான கோபால்டின் ஆக்சினேற்ற எண் இஸ் ஈக்குவல் டு கோளத்தின் மீதுள்ள மின்சுமை +2 மைனஸ் ஈனியின் எண்ணிக்கை 1, அதனுடைய மின்சுமை -1 பிளஸ் ஈனியின் எண்ணிக்கை 5 இன்ட்டு அதனுடைய மின்சுமை 0. இதை சுருக்கும் பொழுது கோபால்டின் ஆக்சினேற்ற எண் +3 ஆகும். இந்த அணைவு நேரயனில் கோபால்டின் ஆக்சினேற்ற எண் +3. இதை ரோமன் எண்ணுருவில் குறித்துக் கொள்வோம். நேர் அணைவு அயனி ஆகவே கோபால்ட் அதனுடைய பெயராக அழைக்கப்படுகிறது. ஈனியின் எண்ணிக்கை 5, ஈனியின் பெயர் அம்மீன், இந்த ஈனியின் பெயர் நைட்ரைட்டோ-கப்பாவோ. இதன் பொருள் இந்த ஈனியில் ஆக்சிஜனானது வழங்கி அணுவாக செயல்படுகிறது என்று. இந்த 2 ஈனிகளில் ஆங்கில அகரவரிசையின்படி முதலில் எழுதப்பட வேண்டியது அம்மீன். எனவே IUPAC பெயரானது பென்டா அம்மீன் நைட்ரைட்டோ-KO. அதை தொடர்ந்து மைய உலோகம் கோபால்ட், அதன் ஆக்சினேற்ற எண் ரோமன் எண்ணுருவின் 3. அதை தொடர்ந்து மின்சுமைக்காக அயனி. ஆக இந்த அணைவு அயனியினுடைய பெயரானது பென்டா அம்மீன் நைட்ரைட்டோ-கப்பாவோ கோபால்ட் 3 அயனியாகும். ஸ்ரீதர் CC கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 5 அணைவு வேதியியல். இந்த வீடியோவிலே அணைவு சேர்மங்களின் மாற்றியங்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோமா? அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியம், அதன் வகைகள் மற்றும் இணைப்பு மாற்றியங்கள், அதாவது லிங்கேஜ் ஐசோமர்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மாற்றியம் ஐசோமெரிசம். அணைவு சேர்மங்களில் மாற்றியம். ஒன்றிற்கும் மேற்பட்ட அணைவு சேர்மங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டினையும் மைய உலோக அணு அல்லது அயனியை சுற்றி ஈனிகள் புறவெளியில் வெவ்வேறு வகைகளில் அமைவதால் மாறுபட்ட இயற் மற்றும் வேதி பண்புகளை பெற்றிருக்கும் அணைவு சேர்மங்களின் இத்தகைய பண்பானது மாற்றியம் எனப்படுகிறது. அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களின் வகைகள். அணைவு சேர்மங்களின் மாற்றியங்கள் பொதுவாக 2 வகைப்படும். அவைகளுள் ஒன்று கட்டமைப்பு மாற்றியங்கள், இரண்டாவது புறவெளி மாற்றியங்கள். கட்டமைப்பு மாற்றியங்கள் மேலும் 4 வகைப்படும். 1 அயனியாதல் மாற்றியங்கள், 2 கரைப்பானேற்ற மாற்றியங்கள், 3 இணைப்பு மாற்றியங்கள், 4 அணைவு மாற்றியங்கள். புறவெளி மாற்றியங்கள் மேலும் 2ஆக வகைப்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று வடிவ மாற்றியங்கள், இரண்டாவது ஒளி சுழற்சி மாற்றியம்.
இந்த மாற்றியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் நாம் பார்ப்பது இணைப்பு மாற்றியங்கள். லிங்கேஜ் ஐசோமர்ஸ், இருவழி பிணைப்புறும் ஈனி. தன்னிடம் உள்ள வெவ்வேறு வழங்கி அணுக்களின் மூலம் மைய உலோக அயனியுடன் பிணைப்பினை ஏற்படுத்தும் போது இத்தகைய மாற்றியங்கள் ஏற்படுகின்றன. இணைப்பு மாற்றியத்தை எடுத்துக்காட்டு மூலமாக நன்கு புரிந்து கொள்வோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற எடுத்துக்காட்டு CONH3 5 times NO2 2+. இந்த அணைவு அயனி எவ்வாறு இணைப்பு மாற்றியங்களை தருகின்றன என்பதை பார்ப்போம். இந்த அணைவு அயனியில் 2 விதமான ஈனிகள் காணப்படுகின்றன. ஒன்று NH3, இது ஒரு முனை ஈனி. NO2 இருவழி பிணைப்புறும் ஈனி, அதாவது ஆன்டி டென்டேட் லிகாண்ட் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது. இருவழி பிணைப்புறும் ஈனி என்றால் என்ன? NO2- என்பது ஒரு இருவழி பிணைப்புறும் ஒரு முனை ஈனி. இது 2 வகையாக மைய உலோக அயனியுடன் அல்லது அணுவுடன் ஈதல் சகப்பிணைப்பை தோற்றுவிக்கும். ஒன்று NO2-. NO2- நைட்ரஜன் ஆனது தன்னிடம் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை மைய உலோகத்துடன் ஈதல் சகப்பிணைப்பை தோற்றுவிக்கும். இதன் மூலமாக நைட்ரஜன் வழி பிணைப்புறும் ஈனியாக இது கருதப்படுகிறது. அதே நேரத்தில் O+N+O- அதே வாய்பாடு. ஆனால் இந்த ஈனியில் வழங்கி அணுவாக இருப்பது ஆக்சிஜன். ஆக்சிஜன் மைய உலோகத்துடன் ஈதல் சகப்பிணைப்பை தோற்றுவிக்கிறது. ஆக ஒரு முனை ஈனி 2 வழங்கி அணுக்களின் வழியாக பிணைப்புறுகிறது. எனவே தான் இது இருவழி பிணைப்புறும் ஈனி என்று அழைக்கப்படுகிறது. CONH3 5NO2 2+ என்ற அணைவு அயனி எவ்வாறு இணைப்பு மாற்றியத்தை தருகிறது என்பதை பார்ப்போம். மைய உலோகம் கோபால்ட். இது 5 அமீன் ஒரு முனை ஈனியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. 6வது ஈதல் சகப்பிணைப்பானது NO2 என்ற இருவழி ஒரு முனை ஈனியில் நைட்ரஜன் மூலமாக கொண்டுள்ளது. ஆக CONH3NO2 2+. இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயரானது பென்டா அமீன் நைட்ரிட்டோ கப்பா நைட்ரஜன் கோபால்ட் 3 அயனி. இதனுடைய மற்றொரு மாற்றியமானது மைய உலோகம் கோபால்ட் 5 அமீன் NO2 தொகுதியானது இதில் ஆக்சிஜன் வழியாக ஈதல் சகப்பிணைப்பை கொண்டுள்ளது. இச்சேர்மத்தினுடைய IUPAC பெயர் பென்டா அமீன் நைட்ரிட்டோ கப்பா ஆக்சிஜன் கோபால்ட் 3 அயனி. இரண்டும் ஒரே வாய்பாடு, ஆனால் ஒரு ஈனி இருவழி பிணைப்புறும் ஈனியாக இருந்து இந்த மாற்றியத்தை தருகிறது. இச்சேர்மத்தில் NO2- ஆனது நைட்ரஜன் அணு வழியாக ஈதல் சகப்பிணைப்பை கொண்டுள்ளது. இச்சேர்மத்தில் NO2- ஆனது ஆக்சிஜன் அணு வழியாக ஈதல் சகப்பிணைப்பை கொண்டுள்ளது. ஆக இவை இரண்டுமே இணைப்பு மாற்றியங்கள். அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களில் கரைப்பானேற்ற மாற்றியங்கள், அதாவது சால்வேட் ஐசோமெரிசம் பற்றி தெரிந்து கொள்வோம். கரைப்பானேற்ற மாற்றியங்கள் என்றால் என்ன? உதாரணம் கொடு. படிக அணிக்கோவை தளத்தில் தனித்த நிலையில் காணப்படும் நீர், ஆல்கஹால், அமோனியா போன்ற கரைப்பான் மூலக்கூறுகள் அணைவு உட்பொருளில் உள்ள ஈனிகளுடன் பரிமாற்றம் அடைவதால் உருவாகும் மாற்றியங்கள் கரைப்பானேற்ற மாற்றியங்கள் எனப்படுகின்றன. கரைப்பானானது நீராக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், அமோனியாவாக இருக்கலாம். கரைப்பானானது நீர் மூலக்கூறுகளாக இருப்பின் இம்மாற்றியங்கள் நீரேற்ற மாற்றியங்கள் என அழைக்கப்படுகின்றன. நீரேற்ற மாற்றியங்களை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நன்கு புரிந்து கொள்வோம். நீரேற்று மாற்றியத்திற்கான எடுத்துக்காட்டை பார்ப்போம். CrCl3.6H2O. இந்த பொது வாய்ப்பாட்டில் ஒரு குரோமியம், 3 குளோரின், 6 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. இந்த பொது வாய்ப்பாட்டிற்கு 3 ஹைட்ரேட் மாற்றியங்கள் உள்ளன. முதலாவது மாற்றியம் CrH2O 6Cl3. இந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியாக இருப்பது Cr3+. இதனுடன் 6 நீர் மூலக்கூறுகள் ஈனிகளாக ஈதல் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளன.
இந்த அணைவு சேர்மத்தில் எதிர்மாறு அயனிகளாக இருப்பது 3 Cl-, அதாவது எளிய அயனிகள். இந்த அணைவு சேர்மத்தினுடைய IUPAC பெயரை தெரிந்து கொள்வோம். எக்ஸா அக்வா குரோமியம் 3 குளோரைடு. இந்த அணைவு சேர்மத்தினுடைய நிறமானது ஊதா. இரண்டாவது மாற்றியம் CrH2O5 Cl Cl2.H2O. இந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியாக இருப்பது குரோமியம் 3+. இதனுடன் 5 நீர் மூலக்கூறுகள் ஈதல் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளன. அதாவது 5 நீர் மூலக்கூறுகள் ஈனிகளாக செயல்படுகின்றன. 6வது ஈனியாக செயல்படுவது குளோரிடோ ஈனி. இந்த அணைவு சேர்மத்தில் எதிர்மாறு அயனிகளாக இருப்பது 2 Cl-. இந்த அணைவு சேர்மத்தில் ஒரு படிக நீர் மூலக்கூறு உள்ளது. அதாவது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த அணைவு சேர்மம் படிகமாக காணப்படுவதற்கு தேவையான ஒரு நீர் மூலக்கூறு இதுவே ஆகும். இந்த அணைவு சேர்மத்தினுடைய IUPAC பெயரை தெரிந்து கொள்வோம். பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு ஹைட்ரேட். இந்த அணைவு சேர்மத்தினுடைய நிறமானது வெளிர் பச்சை நிறம். மூன்றாவது ஹைட்ரேட் மாற்றியம். அதன் வாய்பாடு CrH2O4 Cl2 Cl.2H2O. இந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோக அயனியாக இருப்பது குரோமியம் 3+. 6 நீர் மூலக்கூறுகளில் 4 நீர் மூலக்கூறுகள் ஈனிகளாக செயல்படுகின்றன. இதனுடன் 2 குளோரிடோ ஈனிகளானது மைய உலோக அயனியான குரோமியம் 3+ உடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு எதிர்மாறு அயனியாக Cl- காணப்படுகிறது. 6 நீர் மூலக்கூறுகளில் 2 நீர் மூலக்கூறுகள் படிக நீர் மூலக்கூறுகளாக உள்ளன. இந்த அணைவு சேர்மத்தினுடைய IUPAC பெயரை தெரிந்து கொள்வோம். டெட்ரா அக்வா டை குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு டை ஹைட்ரேட். இந்த அணைவு சேர்மத்தினுடைய நிறமானது அடர் பச்சை நிறம். 3 மாற்றியங்களினுடைய வாய்பாடும் ஒன்றுதான். ஆனால் படிக நீர் மூலக்கூறுகளில் இவைகள் வேறுபட்டு காணப்படுகின்றன. இதில் படிக நீர் மூலக்கூறு இல்லை. இதில் ஒரு படிக நீர் மூலக்கூறு உள்ளது. இதில் 2 படிக நீர் மூலக்கூறு உள்ளது. ஆக கரைப்பானேற்ற மாற்றியம், அதாவது சால்வேட் ஐசோபரிசம், குறிப்பாக நீரேற்ற மாற்றியத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஒரு நீட்டுக்கான கேள்வியை பார்ப்போம். CrH2O6 Cl3 மற்றும் CrH2O4 Cl2 Cl.2H2O குறிப்பிடும் மாற்றியம் இது. இங்கு இரண்டும் ஒரே வாய்ப்பாட்டை கொண்டுள்ளது. இவை இரண்டும் வெளிப்படுத்தக்கூடிய மாற்றியம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஒளி சுழற்சி மாற்றியம், அயனியாதல் மாற்றியம், கரைப்பானேற்ற மாற்றியம், வடிவ மாற்றியம். படிக நீர் மூலக்கூறுகளில் மாறுபாடு காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த 2 அணைவு சேர்மங்களும் வெளிப்படுத்தக்கூடிய மாற்றியமானது கரைப்பானேற்ற மாற்றியம். அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களில் அயனியாதல் மாற்றியங்கள், அதாவது அயனைசேஷன் ஐசோமர்ஸ் என்றால் என்ன, அதற்கான எடுத்துக்காட்டுகளை பற்றி பார்ப்போம். அயனியாதல் மாற்றியங்கள், அயனைசேஷன் ஐசோமர்ஸ் என்றால் என்ன? உதாரணம் கொடு. அயனியுறும் எதிர்மாறு அயனியானது, அதாவது எளிய அயனி, ஈனிகளாக செயல்படும் தன்மையினை பெற்றிருப்பின் அத்தகைய நேர்வுகளில் இம்மாற்றியம் ஏற்படுகிறது. அயனியாதல் மாற்றியத்தை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு: CONH3-4Br2. இது அணைவு கோளம். இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது பிளஸ். அதை ஈடு செய்ய எளிய அயனியாக இருப்பது Cl-. இந்த எளிய அயனியே எதிர்மாறு அயனி. இந்த அணைவு சேர்மத்தினுடைய மற்றொரு மாற்றியமானது CONH3-4Br(Cl). இந்த அணைவு கோளத்தின் மின்சுமை பிளஸ். இதை ஈடு செய்ய இருக்கும் எளிய அயனியானது Br-. இது எதிர்மாறு அயனி. 2 அணைவு சேர்மமும் ஒரே வாய்ப்பாட்டை கொண்டுள்ளது. ஆனால் கரைசலில் அயனி உறும்போது இந்த சேர்மமானது எதிர்மாறு அயனியாக Cl- தருகிறது. இந்த சேர்மம் கரைசலில் எதிர்மாறு அயனியாக தருவது
Br-. இத்தகைய மாற்றியங்கள் தான் அயனியாதல் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த எடுத்துக்காட்டில் இந்த அணைவு சேர்மத்தில் எதிர்மாறு அயனியாக இருக்கின்ற Cl- ஆனது Br- என்ற ஈனியுடன் பரிமாற்றம் அடைந்து இந்த அணைவு சேர்மத்தை தருகிறது. இந்த அணைவு சேர்மத்தில் எதிர்மாறு அயனியாக இருந்த Cl- ஆனது ஈனியாக செயல்படுகிறது. ஈனியாக செயல்பட்ட Br- ஆனது எதிர்மாறு அயனியாக செயல்படுகிறது. இத்தகைய மாற்றியங்கள் தான் அயனியாதல் மாற்றியங்கள். எடுத்துக்காட்டு 2. அயனியாதல் மாற்றியத்திற்கான எடுத்துக்காட்டு 2 அமைப்பு வடிவிலே புரிந்து கொள்வோம். PtEn twice Cl2 Br2 மற்றும் PtEn twice Br2 Cl2. இந்த அயனியாதல் மாற்றியத்தில் En என்ற ஈனி காணப்படுகிறது. En என்பது என்ன என்பதை நினைவுபடுத்தி பார்ப்போம். En என்பது ஈத்தேன் 1,2 diamine. இந்த ஈனியினுடைய வாய்பாடு NH2 bond CH2 bond CH2 bond NH2. இந்த நடுநிலை ஈனியில் காணப்படுகின்ற 2 அமீன் தொகுதியில் உள்ள நைட்ரஜன் அணுக்களின் மீது 2 பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணைகள் காணப்படுகின்றன. இந்த 2 பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணைகளை மைய உலோகத்துக்கு வழங்குவதன் காரணமாக இவை இருமுனை ஈனியாக செயல்படுகிறது. அணைவு சேர்மத்தில் உள்ள பிளாட்டினம் மைய உலோகம். இதனுடன் 2 En ஈனிகள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று NH2 bond CH2 bond CH2 bond NH2. ஆக நைட்ரஜன் மீது காணப்படுகின்ற 2 இணை எலக்ட்ரான்கள் மைய உலோகத்துக்கு வழங்குவதன் மூலமாக இருமுனை ஈனியாக செயல்படுகிறது. இதுபோல மற்றொரு ஈனி. அதனுடன் காணப்படுகின்ற மற்ற ஈனிகள் 2 குளோரிடோ ஈனி 1, 2. இந்த சேர்மத்தில் பிளாட்டினமானது 4+ ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படுகிறது. எனவே நிகர அணைவு கோளத்தின் மின்சுமை 2+. அதை ஈடு செய்ய எதிர்மாறு அயனிகளாக 2 Br- உள்ளன. இந்த அணைவு சேர்மத்தில் Br2 என்பது எதிர்மாறு அயனி. PtEn twice Cl2 2+ என்பது அணைவு கோளம். இதனுடைய மற்றொரு அயனியாதல் மாற்றியத்தை பார்ப்போம். அதில் பிளாட்டினமானது மைய உலோகம் 2 En காணப்படுகின்றது. மேலும் 2 புரோமிடோ ஈனி பிளாட்டினத்துடன் ஈரல் சகப்பிணைப்பில் காணப்படுகின்றன. இந்த அணைவு சேர்மத்தில் பிளாட்டினத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +4. ஆக 4+, 2- 2+. அதை ஈடு செய்ய எதிர்மாறு அயனியாக இருப்பது 2 Cl- அயனிகள். 2 அணைவு சேர்மத்தை ஒப்பிட்டு பாருங்கள். முதல் அணைவு சேர்மத்தில் 2 Br- அயனிகளானது எளிய அயனிகள். இவை எதிர்மாறு அயனிகள். அதே நேரத்தில் மற்றொரு அணைவு சேர்மத்தில் 2 Cl- அயனிகள் எளிய அயனிகளாக உள்ளன. இவை எதிர்மாறு அயனிகள். ஆக எதிர்மாறு அயனிகள் அணைவு கோளத்தில் உள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றத்தின் காரணமாக உருவாகின்ற இத்தகைய மாற்றியங்கள் அயனியாதல் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கேள்வியை பார்ப்போம். CONH3 4ice ClBr NO2 மற்றும் CH3NH4ice ClNO2 Br இந்த இணைகள் குறிப்பிடும் மாற்றியம் இது. ஆப்ஷன்ஸ்: A இணைப்பு மாற்றியம், A அயனியாதல் மாற்றியம், E கரைப்பானேற்ற மாற்றியம், E அணைவு மாற்றியம். எதிர்மாறு அயனி NO2, இங்கு எதிர்மாறு அயனி Br. எதிர்மாறு அயனிகள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றத்தை நிகழ்த்தினால் உண்டாகின்ற மாற்றியம்தானே அயனியாதல் மாற்றியம். இணைகள் குறிப்பிடும் மாற்றியமானது அயனியாதல் மாற்றியம். அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களில் அணைவு மாற்றியங்கள் அதாவது கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் பற்றி பார்ப்போம். அணைவு மாற்றியங்கள் கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் என்றால் என்ன? உதாரணம் கொடு. அணைவு சேர்மங்களில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகள் 2 அணைவு அயனிகளாக காணப்படும் நிலையில் இம்மாற்றியம் ஏற்படுகிறது. அணைவு மாற்றியங்களை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நன்கு புரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது CONH3 CrCN6 என்ற அணைவு நேர் அயனி மற்றும் அணைவு எதிர் அயனியை கொண்ட ஒரு அணைவு சேர்மம். இந்த அணைவு சேர்மமானது 2 அணைவு மாற்றியங்களை தருகின்றன. அவற்றுள் ஒன்று CONH3
CrCN6 என்ற அணைவு சேர்மம். இந்த அணைவு சேர்மத்தில் CONH3 என்பது ஒரு அணைவு நேர் அயனி. இதனுடன் காணப்படுகின்ற CrCN6 என்பது அணைவு எதிர் அயனி. இந்த அணைவு சேர்மத்தினுடைய மற்றொரு அணைவு மாற்றியமானது CrNH3 COCN6. இதில் CrNH3 என்பது அணைவு நேர் அயனி, COCN6 என்பது அணைவு எதிர் அயனி. இரண்டு மாற்றியங்களினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்றுதான். இரண்டு அணைவு மாற்றியங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த அணைவு நேர் அயனியில் கோபால்ட்டுடன் 6 அம்மைன் ஈனிகள் காணப்படுகின்றன. இந்த அணைவு நேர் அயனியில் குரோமியத்துடன் 6 அம்மைன் ஈனிகள் காணப்படுகின்றன. இந்த அணைவு சேர்மத்தில் குரோமியத்துடன் 6 சயனிடோ ஈனிகள் காணப்படுகின்றன. இந்த அணைவு சேர்மத்தில் கோபால்ட்டுடன் 6 சயனிடோ ஈனிகள் காணப்படுகின்றன. ஆக அணைவு மாற்றியங்கள் என்பது நேர் மற்றும் எதிர் அயனிகள், நேர் மற்றும் எதிர் அயனிகளில் அணைவு உட்பொருள்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைவதன் விளைவாக உருவாவதுதான் அணைவு மாற்றியங்கள். இந்த எடுத்துக்காட்டை அமைப்பு வடிவிலே நன்கு புரிந்து கொள்வோம். CONH3 CrCN6 இந்த அணைவு சேர்மத்தின் அணைவு மாற்றியங்கள் இரண்டையும் அமைப்பு வடிவிலே தெரிந்து கொள்வோம். முதலாவது அணைவு மாற்றியத்தில் அணைவு நேர் அயனியில் மைய உலோக அயனியாக இருப்பது கோபால்ட். இதனுடன் 6 அம்மீன் ஈனிகளானது ஈதல் சகப்பிணைப்புடன் பிணைக்கப்பட்டுள்ளன. கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற நிலை +3. இதனுடன் காணப்படுகின்ற அம்மீன் ஈனியானது ஒரு நடுநிலை ஈனி. எனவே அணைவு கோளத்தினுடைய மின்சுமை 3+. இதனுடன் காணப்படுகின்ற எதிர்மின் சுமையை கொண்ட அணைவு அயனியில் மைய உலோக அயனியானது குரோமியம். இதனுடன் 6 சயனிடோ ஈனியானது ஈதல் சகப்பிணைப்புடன் பிணைக்கப்பட்டுள்ளது. குரோமியத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 3+. ஒவ்வொரு சயனிடோ ஈனியினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை -1. எனவே அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது 3-. ஆக இது ஒரு அணைவு சேர்மம். இந்த அணைவு சேர்மத்தினுடைய மற்றொரு அணைவு மாற்றியமானது மைய உலோக அயனியாக Cr. இதனுடன் 6 அம்மீன் ஈனியானது பிணைக்கப்பட்டுள்ளது. குரோமியத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 3+. எனவே நடுநிலை ஈனி CrNH3 3+. இதனுடன் காணப்படுவது அணைவு எதிர் அயனி. அந்த அயனியில் மைய உலோக அயனியாக இருப்பது கோபால்ட். அதனுடன் 6 சயனிடோ ஈனியானது பிணைக்கப்பட்டுள்ளது. கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற நிலை 3+. ஒவ்வொரு சயனிடோ ஈனியினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை -1. எனவே இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமை 3-. இது ஒரு அணைவு சேர்மம். ஆக இரண்டு அணைவு சேர்மத்தினுடைய வாய்பாடும் ஒன்றுதான். நேர் மற்றும் எதிர் அணைவு அயனிகளில் ஈனிகளின் பங்கீடு மாறுபடுவதால் உண்டாவது அணைவு மாற்றியம். இந்த இரண்டு அணைவு சேர்மத்தினுடைய IUPAC பெயர்களை தெரிந்து கொள்வோம். முதலாவது அணைவு சேர்மம் எக்ஸா அம்மைன் கோபால்ட் 3 எக்ஸா சயனிடோ குரோமேட் 3. அதுபோல இந்த அணைவு சேர்மத்தினுடைய IUPAC பெயரை பார்ப்போம். எக்ஸா அம்மைன் குரோமியம் 3 எக்ஸா சயனிடோ கோபால்டேட் 3. அணைவு மாற்றியங்களுக்கான மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். அணைவு மாற்றியங்களுக்கான மேலும் சில எடுத்துக்காட்டுகள் 1, 2. இந்த 2 எடுத்துக்காட்டுகளும் அணைவு மாற்றியங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். அதாவது இரண்டிலும் நேர் மற்றும் எதிர் அணைவு அயனிகளில் ஈனிகளினுடைய பரிமாற்றமானது காணப்படுகிறது அல்லவா? எனவே தான் இவை இரண்டும் அணைவு மாற்றியங்கள். அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களில் வடிவ மாற்றியங்கள், அதாவது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பற்றி பார்ப்போம். வடிவ மாற்றியங்கள் என்றால் என்ன? மாறுபட்ட ஈனிகளை கொண்டுள்ள அணைவு சேர்மங்களில் மைய உலோக அணுவை சுற்றி ஈனிகள் முப்பரிமாண புறவெளியில் வெவ்வேறு வகைகளில் அமைவதால் உண்டாகும் மாற்றியங்கள் வடிவ மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அணைவு சேர்மங்களானது பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். வடிவ மாற்றியங்களை பொறுத்தளவில் அவை 2 வடிவங்களில் அமைகின்ற அணைவு சேர்மங்களில் காணப்படுகின்றன.
அதாவது அணைவு எண் 4 கொண்ட அணைவுச் சேர்மங்கள். அணைவு எண் 4 கொண்ட அணைவுச் சேர்மங்களின் வடிவங்கள் ஒன்று தள சதுரம், மற்றொன்று நான்முகி. நான்முகி வடிவங்களை கொண்ட அணைவுச் சேர்மங்களில் வடிவ மாற்றியங்கள் உண்டாவதில்லை. ஆக அணைவு எண் 4 கொண்ட அணைவுச் சேர்மங்களில் தள சதுர அணைவுச் சேர்மங்கள் மட்டுமே வடிவ மாற்றியங்களை பெறுகின்றன. மற்றொன்று அணைவு எண் 6. அணைவு எண் 6 கொண்ட அணைவுச் சேர்மங்கள் வடிவமானது எண்முகி. எண்முகி அணைவுச் சேர்மங்களும் வடிவ மாற்றியங்களை தருகின்றன. ஒவ்வொன்றாக பார்ப்போம். தள சதுர ஸ்கொயர் பிளேனார் அணைவுச் சேர்மங்களில் வடிவ மாற்றியங்கள். முதலில் சிஸ் மாற்றியம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். மைய உலோக அணுவினை பொறுத்து ஒத்த தொகுதிகள் ஒரே பக்கத்தில் காணப்பட்டால் அந்த மாற்றியம் சிஸ் மாற்றியம். டிரான்ஸ் மாற்றியம் என்றால் என்ன? மைய உலோக அணுவினை பொறுத்து ஒத்த தொகுதிகள் எதிர் எதிர் பக்கங்களில் காணப்பட்டால் அந்த மாற்றியம் டிரான்ஸ் மாற்றியம். ஆக தள சதுர அணைவுச் சேர்மங்களில் வடிவ மாற்றியங்களை பொறுத்தளவில் அவை 2 வகையான மாற்றியங்களை வெளிப்படுத்துகின்றன. ஒன்று சிஸ் மாற்றியம், மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியம். ஒன்று MA to B to N plus or minus, 2 MA to BC N plus or minus, 3 MXY twice N plus or minus, 4 MABCD N plus or minus ஆகிய 4 பொது வாய்ப்பாட்டை கொண்ட தள சதுர அணைவு சேர்மங்களின் வடிவ மாற்றியங்களை எடுத்துக்காட்டுகள் மூலமாக நன்கு புரிந்து கொள்வோம். 1 MA to B to N plus or minus. இந்த அணைவுச் சேர்மத்தில் M என்பது மைய உலோகம், A மற்றும் B ஆகியவை வெவ்வேறு ஒருமுனை ஈனிகள். N பிளஸ் ஆர் மைனஸ் என்பது அணைவு கோளத்தினுடைய மின்சுமை. இந்த பொது வாய்ப்பாட்டை கொண்ட அணைவு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு PTNH3 twice Cl2 2+. இந்த அணைவுச் சேர்மத்தில் மைய உலோகமாக காணப்படுவது பிளாட்டினம். இதன் அணைவு எண் 4. முதலில் 2 அமீன் ஈனிகளை பார்ப்போம். NH3 தன்னிடம் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை பயன்படுத்தி பிளாட்டினத்துடன் ஈரல் சகப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது அமீன் ஈனி. 2 Cl- ஈனிகள் அதாவது குளோரிடோ ஈனிகளானது பிளாட்டினத்துடன் ஈரல் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த அணைவுச் சேர்மத்தை பொறுத்தளவில் பிளாட்டினத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 4+. இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமை அமீன் ஈனிகள் நடுநிலை ஈனிகள். குளோரிடோ ஈனியானது எதிர்மின் சுமை கொண்ட ஈனி. ஒவ்வொரு குளோரிடோ ஈனிக்கும் மின்சுமை மதிப்பானது -1. எனவே 2 4 2+. இந்த தள சதுர அணைவு சேர்மத்தின் வடிவ மாற்றியம் குறிக்க சிஸ் மாற்றியத்தினுடைய வரையறையை நினைவு கூர்வோம். மைய உலோக அணுவினை பொறுத்து ஒத்த தொகுதிகள் ஒரே பக்கத்தில் காணப்பட்டால் அந்த மாற்றியம் சிஸ் மாற்றியம். இந்த அணைவுச் சேர்மத்தை பாருங்கள். மைய உலோக அணுவான பிளாட்டினத்தை பொறுத்து 2 அம்மீன் தொகுதிகளும் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளதால் இந்த அணைவுச் சேர்மமானது சிஸ் மாற்றியம். இதனுடைய மற்றொரு மாற்றியமானது இவ்வாறாக காணப்படுகிறது. டிரான்ஸ் மாற்றியத்தின் வரையறையை நினைவு கூறுங்கள். மைய உலோக அயனியை பொறுத்து ஒத்த தொகுதிகள் எதிரெதிர் திசையில் அமைந்தால் அத்தகைய மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். ஆக பிளாட்டினத்தை பொறுத்து 2 அமீன் தொகுதிகளும் எதிர் எதிர் பக்கங்களில் அமைந்துள்ளது. இந்த அணைவுச் சேர்மம் வெளிப்படுத்தக்கூடிய மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். PTNH3 twice Cl2 2+. வடிவ மாற்றியங்கள் 1 சிஸ் மாற்றியம், 2வது டிரான்ஸ் மாற்றியம். 2 MA to BCN plus or minus என்ற பொது வாய்ப்பாட்டை கொண்ட தள சதுர அணைவு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு PTNH3 twice ClBr 2+. இந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோகமாக இருப்பது பிளாட்டினம். முதலில் 2 அமீன் ஈனிகளை பிளாட்டினத்துடன் ஈதல் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளதை குறித்து காட்டுவோம். மூன்றாவதாக குளோரிடோ ஈனி, 4வதாக புரோமிடோ ஈனி. இந்த அணைவுச் சேர்மத்தில் பிளாட்டினத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 4+. ஆக நடுநிலை ஈனிகள் -1 -1
4+. எனவே அணைவு கோளத்தின் மின்சுமை 2+. பிளாட்டினத்தை பொறுத்து ஒத்த தொகுதிகள் ஒரே பக்கத்தில் காணப்படுவதால் இந்த அணைவு சேர்மத்தினுடைய வடிவ மாற்றியமானது சிஸ் மாற்றியம். இதனுடைய டிரான்ஸ் மாற்றியத்தை பார்ப்போம். பிளாட்டினத்தை பொறுத்து 2 அம்மீன் தொகுதிகளும் எதிர் எதிர் பக்கங்களில் அமைந்துள்ளதால் இந்த அணைவு சேர்மம் வெளிப்படுத்தும் வடிவ மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். 3. MXY twice n plus or minus. இங்கு XY என்பது இருமுனை நீளி, bidentate ligand. இந்த பொது வாய்ப்பாட்டை கொண்ட அணைவு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு PT NH2 CH2 COO twice or PT GLY twice. NH2 CH2 COO minus என்பது கிளைசினேட்டோ ஈனி, எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி. இருமுனை ஈனி நைட்ரஜன் தன்னிடத்தில் உள்ள எலக்ட்ரான் இணையை மைய உலோகத்துக்கு வழங்கி ஈதல் சகப்பிணைப்பை உண்டாக்குகிறது. அதுபோல ஆக்சிஜன் ஆனது பிளாட்டினத்துடன் ஈதல் சகப்பிணைப்பை தோற்றுவிக்கிறது. முதலாவது வடிவ மாற்றியத்தை பார்ப்போம். மைய உலோகம் பிளாட்டினம். 2 கிளைசினேட்டோ ஈனியில் முதலாவது ஈனி, இதில் நைட்ரஜன் ஆனது பிளாட்டினத்துடன் ஈதல் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் NH2 CH2 COO என்ற இந்த அணுவானது தன்னிடத்தில் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை மைய உலோகத்துக்கு வழங்கி ஈதல் சகப்பிணைப்பை தோற்றுவிக்கிறது. இந்த ஈனியானது இருமுனை ஈனி. அதுபோல மற்றொரு ஈனி NH2 CH2 C double bond O bond O. இந்த அணைவு சேர்மத்தில் பிளாட்டினத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2+. இந்த ஈனியானது எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி. இதனுடைய மின்சுமை மதிப்பானது -1. 2 2+. ஆக அணைவு கோளத்தினுடைய மின்சுமை 0. இச்சேர்மம் வெளிப்படுத்தக்கூடிய வடிவ மாற்றியத்தை பார்ப்போம். பிளாட்டினத்தை பொறுத்து 2 ஒத்த தொகுதிகளும் ஒரே பக்கத்தில் காணப்படுகிறது. எனவே இந்த அணைவு சேர்மம் வெளிப்படுத்தும் வடிவ மாற்றியமானது சிஸ் மாற்றியம். இதனுடைய டிரான்ஸ் மாற்றியத்தை பார்ப்போம். இந்த மாற்றியத்தில் பிளாட்டினத்தை பொறுத்து ஒத்த NH2 தொகுதிகளானது எதிர் எதிர் பக்கத்தில் காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த அணைவு சேர்மம் வெளிப்படுத்தும் வடிவ மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். 4. MABCDN plus or minus என்ற வாய்ப்பாட்டை உடைய அணைவு சேர்மத்திற்கு எத்தனை வடிவ மாற்றியங்கள் உள்ளன? PT NH3 NO2 ClBr plus. இந்த அணைவு சேர்மத்தில் 4 வெவ்வேறான ஒருமுனை ஈனிகள் காணப்படுகின்றன. இந்த வாய்ப்பாட்டிற்கான முதலாவது மாற்றியம். பிளாட்டினம் என்பது மைய உலோகம். முதலாவது ஈனி NH3 அம்மீன், இரண்டாவது புரோமிடோ ஈனி, மூன்றாவது நைட்ரிட்டோ ஈனி, நான்காவது குளோரிடோ ஈனி. ஆக 4 ஈனிகளும் வெவ்வேறான ஈனிகள். இவற்றில் ஏதாவது ஒன்றை பொறுத்து மற்ற ஈனிகளினுடைய இட மாறுபாட்டால் மேலும் 2 மாற்றியங்கள் உண்டாகின்றன. இந்த அணைவு சேர்மத்தில் பிளாட்டினத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 4+. எனவே அணைவு கோளத்தின் மின்சுமையை பார்ப்போம். நடுநிலை ஈனி புரோமிடோ -1, நைட்ரிட்டோ -1, குளோரிடோ -1. ஆக 3 4+ அணைவு கோளத்தின் மின்சுமை பிளஸ். அம்மீன் பொறுத்து மற்ற 3 ஈனிகளை மாற்றி அமைப்பதன் மூலமாக மேலும் 2 மாற்றியங்களை எழுத முடியும். PT NH3 NO2 Br Cl. அடுத்த மாற்றியம் PT NH3 NO2 புரோமிடோ ஈனியின் இடத்தையும் குளோரிடோ ஈனியின் இடத்தையும் மாற்றி அமைக்க ClBr. அணைவு கோளத்தினுடைய மின்சுமை பிளஸ். ஆக PT NH3 NO2 ClBr பிளஸ் என்ற வாய்ப்பாட்டை கொண்ட இந்த தலசதுர அணைவு சேர்மத்திற்கான வடிவ மாற்றியங்கள் 3. அதாவது ஒரு NH3 ஈனியை குறிப்பாக கொண்டு மற்ற 3 ஈனிகள் வெவ்வேறு முறைகளில் அமைவதன் மூலமாக 3 வடிவ மாற்றியங்கள் உள்ளன. எண்முகி அணைவு சேர்மங்களில் வடிவ மாற்றங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். எண்முகி அணைவு சேர்மங்களின் மைய உலோக அயனியினுடைய அணைவு எண் 6 அல்லவா? M என்பது மைய உலோகம். இதன் அணைவு எண் 6. 1 2 3 4 5 6. இந்த 6 அணைவு எண்ணையும் ஈனிகள் தங்களிடத்திலே உள்ள
பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணையை மைய உலோக அயனிக்கு வழங்கி ஈதல் சகப்பிணைப்பை உண்டாக்குகிறது என்பதையும் நாம் அறிவோம். அந்த 6 ஈனிகளினுடைய நிலைகளை தெரிந்து கொள்வோம். இவைகள் தான் அந்த 6 ஈனிகளுடைய நிலைகள். நிலை 1, 2, 3, 4, 5, 6. இதுவே எண்முகி அணைவு சேர்மத்தினுடைய வடிவம். வடிவ மாற்றியம் என்பது சிஸ் மற்றும் டிரான்ஸ் மாற்றியம் அல்லவா? எண்முகி அணைவுகளில் எவ்வாறு சிஸ் மற்றும் டிரான்ஸ் மாற்றியத்தை குறித்து எழுதுவது? முதலில் சிஸ் மாற்றியம் எண்முகி அணைவுகளில் எவ்வாறு அமைகின்றன என்பதை பார்ப்போம். 1,2, 1,3, 1,4, 1,5, 2,3, 2,5, 2,6, 3,4, 3,6, 4,5, 4,6, 5,6 ஆகிய 12 நிலைகளில் ஒரே மாதிரியான ஈனிகள் காணப்பட்டால் அத்தகைய மாற்றியமானது சிஸ் மாற்றியம். 12 நிலைகளை கவனிப்பது என்பது சிரமம். எனவே 1,2 என்ற நிலைகளில் ஒரே மாதிரியான ஈனிகள் காணப்பட்டால் சிஸ் மாற்றியம். டிரான்ஸ் மாற்றியம் எவ்வாறு அமையும்? 1,6, 2,4, 3,5 ஆகிய நிலைகளில் ஒரே மாதிரியான ஈனிகள் காணப்பட்டால் அத்தகைய மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். 3 நிலைகள் உள்ளன. எனவே இவைகளில் 1,6 ஒரே மாதிரியான ஈனிகள் காணப்படும் பொழுது அதை நாம் டிரான்ஸ் மாற்றியம் என எடுத்துக்கொள்ளலாம். ஆக எண்முகி அணைவு சேர்மங்களில் சிஸ் மாற்றிய நிலைகளின் எண்ணிக்கை 12. குழப்பங்களை தவிர்க்க 1,2 என்ற நிலைகளை கவனிக்க வேண்டும். டிரான்ஸ் மாற்றியங்களில் 3 நிலைகளில் ஒரே மாதிரியான ஈனிகள் காணப்பட்டால் டிரான்ஸ் மாற்றியம். குழப்பங்களை தவிர்க்க 1,6 கவனிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு Ma2B4N ± என்ற பொது வாய்ப்பாட்டை கொண்ட எண்முகி அணைவு சேர்மத்திற்கான வடிவ மாற்றங்களை பார்ப்போம். இந்த பொது வாய்ப்பாட்டிற்கான எடுத்துக்காட்டு COCl2NH3 அணைவு எண் 2 + 4 6. இவை இரண்டும் ஒரு முனை ஈனிகள். இது குளோரிடோ ஈனி, இது அம்மீன் ஈனி. மைய உலோகம் கோபால்ட். அதன் அணைவு எண் 6 அல்லவா? குளோரிடோ ஈனி 1, குளோரிடோ ஈனி 2. மீதமுள்ள அனைத்து நிலைகளையும் அம்மீன் ஆனது நிறைவு செய்கிறது. இந்த அணைவு கோலத்தினுடைய மின்சுமையை கவனிப்போம். கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற நிலை 3+. குளோரிடோ ஈனியினுடைய மின்சுமையானது -1 அல்லவா? எனவே 2 3+ ஆக அணைவு கோலத்தின் மின்சுமை பிளஸ். இந்த எண்முகி அணைவு சேர்மத்தில் நிலை 1 மற்றும் நிலை 2 ஒரே மாதிரியான குளோரிடோ ஈனிகள் காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த மாற்றியமானது சிஸ் மாற்றியம். இதன் டிரான்ஸ் மாற்றியத்தை பார்ப்போம். மைய உலோகத்தினுடைய நிலை 1 மற்றும் நிலை 6 ஒரே மாதிரியான குளோரிடோ ஈனிகள் காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த எண்முகி அணைவு அயனியினுடைய மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். ஆக Ma2B4N ± என்ற எண்முகி அணைவு சேர்மம் வெளிப்படுத்தக்கூடிய வடிவ மாற்றியங்கள் ஒன்று சிஸ் மாற்றியம், மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியம். எடுத்துக்காட்டு 2. MXX2B2N ± என்ற பொது வாய்ப்பாட்டை கொண்ட எண்முகி அணைவு சேர்மத்தின் வடிவ மாற்றியங்களை பற்றி பார்ப்போம். இங்கு X என்பது இருமுனை ஈனி, B என்பது ஒரு முனை ஈனி. இந்த பொது வாய்ப்பாட்டிற்கான எடுத்துக்காட்டு COCl2En2+. இங்கு En என்பது ஈத்தேன் 1,2 டைஅமீனை குறிக்கின்றது. இது இருமுனை ஈனி. குளோரிடோ ஒரு முனை ஈனி. இந்த அணைவு சேர்மத்தினுடைய அணைவு எண் 2 × 2 4 + 2 6. மைய உலோகம் கோபால்ட். அதனுடைய அணைவு எண் 6. இந்த ஈனிகளில் 2 குளோரிடோ ஈனியை நிலை 1 மற்றும் நிலை 2 எழுதி மீதமுள்ள 2 ஈனியை குறிப்போம். NH2 CH2 CH2 NH2. மற்றொரு ஈனி NH2 CH2 CH2 NH2. இந்த அணைவு கோலத்தினுடைய மின்சுமையை பார்ப்போம். கோபால்ட்டின் ஆக்சிஜனேற்ற நிலை 3+. எத்திலின் டயமீன் அதாவது ஈன் ஆனது நடுநிலை ஈனி. குளோரிடோ ஈனி ஆனது எதிர்மின் சுமையை கொண்ட ஈனி. -1 -1 3+. ஆக
அணைவு கோளத்தினுடைய மின்சுமை பிளஸ். இந்த அணைவு சேர்மத்தில் கோபால்ட்டை பொறுத்து நிலை 1 மற்றும் நிலை 2 ஒரே மாதிரியான குளோரிடோ ஈனிகள் காணப்படுகின்றன. எனவே இது சிஸ் மாற்றியம். இதன் டிரான்ஸ் மாற்றியத்தை பார்ப்போம். நிலை 1 மற்றும் நிலை 6 ஒரே மாதிரியான குளோரிடோ ஈனி காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த அணைவு சேர்மத்தின் மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். ஆக COCl2En twice பிளஸ் என்ற வாய்ப்பாட்டை கொண்ட எண்முகி அணைவு சேர்மம் வெளிப்படுத்தும் வடிவ மாற்றியங்கள் சிஸ் மாற்றியம், மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியம். Ma3B3n ± என்ற பொது வாய்ப்பாட்டை கொண்ட எண்முகி அணைவு சேர்மங்களில் எவ்வாறு மாற்றியங்கள் உருவாகின்றன என்பதை பார்ப்போம். ஒருமுக மாற்றியம், நெடுவரை மாற்றியம். Ma3B3n ± என்ற பொது வாய்ப்பாட்டை கொண்ட எண்முகி அணைவு சேர்மங்கள் இத்தகைய வடிவ மாற்றியங்களை வெளிப்படுத்துகின்றன. இந்த பொது வாய்ப்பாட்டிற்கான எடுத்துக்காட்டு COCl3CN thrice 3-. முதலில் ஒருமுக மாற்றியம், ஃபேசியல் ஐசோமர். இந்த அணைவு சேர்மத்தின் அமைப்பை பார்ப்போம். இங்கு 3 ஒரே மாதிரியான குளோரிடோ ஈனிகள் எண்முகியின் ஒரு முக்கோண முகத்தின் 3 மூலைகளில் இடம்பெற்றிருந்து மற்ற 3 ஈனிகள், அதாவது 3 சயனிடோ ஈனிகள் அதற்கு எதிராக அமைந்துள்ள முக்கோண மூலைகளில் இடம்பெற்றிருந்தால் உருவாகின்ற மாற்றியமே ஒருமுக மாற்றியம், அதாவது ஃபேசியல் ஐசோமர் அல்லது ஃபேக் ஐசோமர். ஒருமுக மாற்றியம் என்றால் என்ன? 3 ஒரே மாதிரியான ஈனிகள் எண்முகியின் முக்கோண முகத்தின் 3 மூலைகளில் இடம்பெற்றிருந்து மற்ற 3 ஈனிகள் அதற்கு எதிராக அமைந்துள்ள முக்கோண மூலைகளில் இடம்பெற்றிருந்தால் உருவாகின்ற மாற்றியமே ஒருமுக மாற்றியம். நெடுவரை மாற்றியம், மெரிடயோனல் ஐசோமர். COCl3CN thrice 3- என்ற இந்த அமைப்பின் 3 ஒத்த ஈனிகள், அதாவது 3 குளோரிடோ ஈனிகள் எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் அரைவட்ட நெடுவரையில் அமைந்திருக்குமாயின் அம்மாற்றியமே நெடுவரை மாற்றியம் எனப்படுகிறது. நெடுவரை மாற்றியம் என்றால் என்ன? 3 ஒத்த ஈனிகள் ஒரு எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் அரைவட்ட நெடுவரையில் அமைந்திருக்குமாயின் அம்மாற்றியம் நெடுவரை மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது மெரிடயோனல் ஐசோமர். இது சுருக்கமாக மெர் ஐசோமர் என்று அழைக்க. அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களில் ஒளி சுழற்சி மாற்றியம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பற்றி தெரிந்து கொள்வோம். அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஒளி சுழற்சி மாற்றியங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக 11ஆம் வகுப்பில் படித்த ஒளி சுழற்சி மாற்றியங்களை சார்ந்த சில அடிப்படை விவரங்களை நினைவு கூற வேண்டும். சாதாரண ஒளியானது அனைத்து தளங்களிலும் அதிர்வுறுகிறது என்பதை நாம் அறிவோம். இந்த ஒளியானது அலை வடிவத்திலே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவும். இந்த ஒளியை நைக்கல் பட்டகத்தின் வழியாக செலுத்தும் பொழுது பெறப்படுகின்ற ஒளியானது ஒரு தளத்தில் மட்டும் அதிர்வுறும். இந்த ஒளி தள முனையுற்ற ஒளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தள முனையுற்ற ஒளியை குறிப்பிட்ட கரிம சேர்மம் உள்ள கரைசலின் வழியாக செலுத்தும் பொழுது ஒரு தளத்தில் அதிர்வுறுகின்ற தள முனைவு ஒளியினுடைய அதிர்வானது கடிகார முள் திசையில் சுழன்று அமைந்தால் அந்த சுழற்சியானது வலம் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தள முனைவுற்ற ஒளி கரிம சேர்மத்தின் வழியாக செலுத்தப்பட்டு பெறப்படுகின்ற ஒளியின் அதிர்வுறுகின்ற தளமானது எதிர் கடிகார சுழற்சியில் அமைய பெற்றால் அத்தகைய சுழற்சியானது இடஞ்சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. கடிகார முள் சுழற்சியானது கிளாக்வைஸ் டைரக்ஷன் எனவும் எதிர் கடிகார சுழற்சியானது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எனவும் அழைக்கப்படுகிறது. வலம் சுழற்சியை டி என்றோ அல்லது பிளஸ் என்றோ குறிக்கலாம். இடம் சுழற்சியை எல் என்றோ அல்லது மைனஸ் என்றோ குறிக்கலாம். இதை கொண்டு ஒளி சுழற்சி மாற்றியம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஒரே இயற் மற்றும் வேதி பண்புகளை பெற்றிருந்து தள முனைவுற்ற ஒளியின்
தளத்தினை சுழற்றுவதில் மட்டும் மாறுபட்டு காணப்படும் சேர்மங்கள் ஒளி சுழற்சி மாற்றியங்கள் எனப்படும். அணைவு சேர்மங்களில் ஒளி சுழற்சி மாற்றியம். கைரல் தன்மையை பெற்றுள்ள அணைவு சேர்மங்கள் தள முனைவு கொண்ட ஒளியின் தளத்தினை வலம் சுழியாகவோ அல்லது இடம் சுழியாகவோ சுழற்றுகின்றன. இதனால் இரண்டு வகையான மாற்றியங்கள் உருவாகின்றன. ஒன்று டி மற்றொன்று எல் மாற்றியங்கள். அதாவது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ஐசோமர் மற்றொன்று லீவோ ரொட்டேட்டரி ஐசோமர். கீழ்கண்ட எண்முகி அணைவுகள் ஒளி சுழற்சி மாற்றிய பண்பினை பெற்றுள்ளன. அவற்றின் பொதுவான வாய்ப்பாட்டை பார்ப்போம். ஒன்று எம் எக்ஸ் எக்ஸ் thrice n plus or minus. இரண்டு m xx twice ab n plus or minus. மூன்று m xx twice b2 n plus or minus. ஆகிய மூன்று எண்முகி அணைவு சேர்மங்கள் ஒளி சுழற்சி மாற்றிய பண்பினை பெற்றுள்ளன. அவற்றில் m xx twice b2 n plus or minus என்ற பொது வாய்ப்பாட்டை கொண்ட எண்முகி அணைவு சேர்மம் வெளிப்படுத்தக்கூடிய ஒளி சுழற்சி மாற்றியத்தை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் பார்ப்போம். இந்த பொது வாய்ப்பாட்டை கொண்ட அணைவு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு CO Cl2 En twice plus. இந்த அணைவு சேர்மத்தில் Cl என்பது ஒரு முனை ஈனி, En என்பது ஈத்தேன் 1,2 டையமீனை குறிக்கிறது. இது இருமுனை ஈனி. இந்த எண்முகி அணைவு சேர்மத்தின் வடிவ மாற்றியங்கள் அமைப்பில் நிலை 1 மற்றும் நிலை 2 ஒரே மாதிரியான குளோரிடோ ஈனி காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த அணைவு சேர்மத்தின் வடிவ மாற்றியமானது சிஸ் மாற்றியம். இதனுடைய டிரான்ஸ் மாற்றியத்தையும் பார்ப்போம். இந்த எண்முகி அணைவு சேர்மத்தில் நிலை 1 மற்றும் நிலை 6 ஒரே மாதிரியான குளோரிடோ ஈனி காணப்படக்கூடிய காரணத்தினால் இந்த அணைவு சேர்மத்தின் மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம். இந்த இரண்டு மாற்றியங்களில் சிஸ் மாற்றியம் ஒளி சுழற்சி மாற்றிய பண்பை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் டிரான்ஸ் மாற்றியமானது ஒளி சுழற்சி மாற்றிய பண்பை பெற்றிருக்கவில்லை. முதலில் CO Cl2 En twice plus என்ற அணைவு சேர்மத்தின் சிஸ் மாற்றியத்தின் ஒளி சுழற்சி மாற்றியங்களை பற்றி பார்ப்போம். சிஸ் மாற்றியம். இந்த மாற்றியமானது தள முனைவுற்ற ஒளியை வலதுபுறமாக சுழற்றுகிறது. இதன் காரணமாக இது டி மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு டி என்பது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி என்பதை குறிக்கின்றது. அதே நேரத்தில் டி மாற்றியத்தினுடைய ஆடி பிம்பமானது இவ்வாறு அமைகின்றது. இது தள முனைவுற்ற ஒளியை இடதுபுறமாக சுழற்றுகின்றது. எனவே எல் மாற்றியம். இதுவே CO Cl2 En twice plus என்ற அணைவு சேர்மத்தின் ஒளி சுழற்சி மாற்றியங்கள். எனன்சியோமர்கள் என்றால் என்ன? தள முனைவு கொண்ட ஒளியின் தளத்தினை எதிரெதிர் திசைகளில் சுழற்றும் தன்மையை பெற்றுள்ள மாற்றியங்கள் எனன்சியோமர்கள் என்றழைக்கப்படுகின்றன. CO Cl2 En twice plus என்ற எண்முகி அணைவு சேர்மத்தின் சிஸ் மாற்றியமானது இரண்டு ஒளி சுழற்றக்கூடிய மாற்றியங்களை தருகின்றன. ஒன்று டி மாற்றியம், மற்றொன்று எல் மாற்றியம். CO Cl2 En twice plus இன் டிரான்ஸ் மாற்றியம் ஒளி சுழற்சி மாற்றியங்களை தருவதில்லை ஏன்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கு பார்ப்பது இந்த அணைவு சேர்மத்தினுடைய டிரான்ஸ்மால். ஏன் இது டிரான்ஸ் மாற்றியம்? மைய உலோகமான கோபால்ட்டை பொறுத்து நிலை 1 மற்றும் நிலை 6 குளோரிடோ ஈனிகள் காணப்படுகின்றன. எனவே தான் இது டிரான்ஸ் மாற்றியம். டிரான்ஸ் மாற்றியமானது தள முனைவு கொண்ட ஒளியை சுழற்றுவதில்லை. ஏன்? ஏனெனில் இந்த டிரான்ஸ் மாற்றியமானது சீர்மையான மூலக்கூறாக உள்ளது. அதாவது ஏ கைரல் மூலக்கூறு என்று அழைப்பார்கள். சீர்மையான மூலக்கூறின் ஆடி பிம்பமானது மேற்பொருந்தும் தன்மையை கொண்டுள்ளதாக இருக்கும். இதன் காரணமாகத்தான் டிரான்ஸ் மாற்றியம் தள முனைவுற்ற ஒளியை சுழற்றுவது இல்லை. காரணத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். டிரான்ஸ் மாற்றியம் சீர்மையான மூலக்கூறாக உள்ளதால் அதன்
ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தும் தன்மையை பெற்றுள்ளது. எனவே ஒளி சுழற்சி மாற்றியங்களை தருவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.